गोपिका जीवनस्मरणं जानकी कांतस्मरणं नमः पार्वती पतये। सद्गुरुनाथ महाराज की, आंजनेय मूर्ति की, स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला, तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेति। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। वंशी विभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरादरुणबिम्ब फलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता। अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्ये नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। परम करुणामूर्तिயான भगवान द्वापर युगத்தினுடைய முடிவுல கிருஷ்ணாவதாரம் செய்த சமயத்துல நடந்ததான ஒரு கதை தான் மகாபாரதம் அப்படிங்கிற பெயர்ல வியாசரால எழுதப்பட்டது. அதற்கு முன்பு பின்பு உள்ளவர்கள் இன்னும் எத்தனை நல்லவர்கள் மகான்கள் உண்டோ அவர்களுடைய கதைகளையும் சேர்த்து எழுதி நமக்கு ஒரு தொகுப்பா கொடுத்திருக்கார். அந்த பாரதம் அப்படிங்கிற அந்த நூல் நமக்கு என்ன சொல்ல வரது? அந்த பாரதத்தை ஒருத்தன் படிக்கிறா, கதைகளை படிக்கிறதுக்கு பொழுதுபோக்குறதா, இல்லை இன்ட்ரெஸ்டா இருக்கா, இல்லை வம்பா இருக்கா, இல்லை நான் நிறைய அதுலேருந்து நியூஸ் தெரிஞ்சுக்கிறேனா, அறிவை வளர்த்துக்கிறேனா, இதெல்லாம் தாண்டி நம்ம சாஸ்திரங்கள்ல ஒரு விஷயம் இருக்கும். தர்மோகி பரமோலோகே தர்மே சத்தியம் பிரதிஷ்டிதம் என்று ராமபிரான் ராமாயணத்துல சொல்றார். உலகத்துல மிகவும் உயர்வானது எது அப்படின்னா தர்மம். அந்த தர்மம் எதுல நிலை பெற்றிருக்கு அப்படின்னா சத்தியத்துல நிலை பெற்றிருக்கிறது. அந்த தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய பிறவிதான் மனித பிறவிங்கிறது. அந்த தர்மத்தை எக்காரணம் கொண்டும் நாம் விட்டுடக்கூடாது. நச்சாது காமான் நபயான் ந லோபாத் தர்மம் த்யஜேத் ஜீவிதஸ்யாபி ஹேதோஹ நித்யோ தர்மஹ
சுகதுக்கே த்வநித்யே ஜீவோ நித்யோ ஹேதுரஸ்ய த்வநித்யஹ என்று பாரதம் சொல்றது. ஒரு மனிதனுக்கு புருஷார்த்தம் மனித பிறவியில அடைய வேண்டியது அப்படிங்கிறது 4: தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். தமிழ்ல அது அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த அறத்துப்பால், இன்பத்துப்பால், பொருளுடைய பால் 3ஐயும் எழுதினார் திருவள்ளுவர். மோட்சத்துப்பால அவர் எழுதல. என்ன காரணம் யாருக்கா தெரியுமா? ஏன்னா இதை ஃபாலோ பண்ணி தான் அவர் எழுதுறார். அறம், பொருள், இன்பம், வீடுங்கிற விஷயத்தை வச்சிருந்தான் எழுதுறார். ஏன் அதை விட்டார் அவர்? யாராவது தெரிஞ்சா எப்ப தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுவோம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனா பப்ளிக்கா அதை பேச முடியாது, தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அதனால பேச முடியாது. இந்த மகான்களுடைய வாக்கெல்லாமே இதை அனுசரிச்சுதான் நீதிகளை சொல்றதோ நல்மொழிகளை சொல்றதோ எல்லாமே அறம்பொருள் இன்பத்தை வீட்டை அனுசரிச்சுதான் இருக்கு. இதுல முதல்ல அறம், அப்புறம்தான் பொருள், அப்புறம்தான் இன்பம், அப்புறம்தான் வீடு. வீடுங்கிறது மோட்சம். அதை விட்டுருவோம். இந்த அறம், பொருள், இன்பத்தை முதல்ல அறத்தை வச்சதுக்கு காரணம் என்னன்னா, அறத்துக்கு உட்பட்டு தான் பொருள் சேர்க்கணும், அறத்துக்கு உட்பட்டு தான் இன்பத்தை அனுபவிக்கணும். அறமில்லாத பொருளை சேர்க்கக்கூடாது, அறமில்லாத இன்பத்தை அனுபவிக்க கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல அறத்துப்பால் அப்படிங்கிறது வைக்கப்படுறது. பொதுவா ஒரு மனிதன் இந்த அறம்ங்கிற தர்மத்தை எதனால விடுவான் அப்படின்னா, காமாத்து பயாத்து லோபாத். நசாத்து காமான் நபயான் ந லோபாத். காமம்னா ஆசையினால விடுவா, பயத்தினால விடுவா, லோபித்தனத்தினால விடுவா. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அப்படின்னா தர்மம்னா என்னங்கிறத நாள் சொன்னேன். ஆத்ம குணம், ஆச்சாரம், ஆராதனம் அப்படிங்கிற தொகுப்புக்கு தான் மனித தர்மம்னு பேர். பொதுவா தர்மம்ங்கிறதுக்கு சுபாவம்னு அர்த்தம். ஒரு மனிதன் தன்னுடைய நல்ல குணங்களையோ நல்ல பழக்கங்களையோ நல்ல வழிபாட்டு முறைகளையோ எதனால விடுவார்கள் அப்படின்னு சொன்னா, காமாத்து ஆசையினால விடுவார்கள். அமாவாசை அன்றைய தினம் பிதர்களுக்கு, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். மாம்சங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. இப்படிங்கிறது இன்னைக்கும் எல்லாராலையும் பின்பற்றக்கூடியதான தர்மமா இருக்கு. தீபாவளி அன்னைக்கு அமாவாசை வந்துடும் சில சமயம். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பழக்கம் என்னன்னா, அன்றைய தினம் மாம்சம் சாப்பிட மாட்டாரு, மறுநாளைக்கு தான் மாம்சம். தீபாவளி அன்னைக்கு மாம்சம் சாப்பிட்றது அப்படிங்கிறது அப்ராமணர்கள்ட்ட உள்ளதான ஒரு பழக்கம். அது தீபாவளி. அதனால நான் அமாவாசையெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த தர்மத்தை விடுறது காமாது. ஆசையினால விடுறது, பயத்தினால விடுறது. பயத்தினால என்ன, என்னால இதை செய்ய முடியுமா சார்? அப்பாவுக்கு திதி கொடுக்கணும்னா பட்னி கிடக்கணும். இப்போ எனக்கு ஏதாவது சுகரோ அல்லது ப்ரெஷரோ இல்லை வயசாகி இருந்தாலோ அந்த தர்மம் வேற, சரீர தர்மம்னு பேர். எனக்கு உடம்பு ஃபிட்டாக இருக்கு, இருந்தாலும் எனக்கு கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடாம நான் இருக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக சில பேர் ஃபாஸ்டிங்கை விட்டுருவார். ஒரு புரியறதுக்காக சொல்றேன். பயத்தினால என்னாலலாம் முடியாது அப்படின்ட்டுவார். லோபித்தனத்தினால விடுவார். லோபித்தனத்தினால மகாலயம் அப்படின்னு ஒரு 15 நாள் புரட்டாசி மாசம் வரும். பொதுவா முன்னோர்களுக்கு நாம் வழிபடக்கூடிய நாள்கள் எது அப்படின்னா,
அமாவாசை அமாவாசை முன்னோர்களை வழிபடணும். மாசி பித்ருப்ய கிரியதே தஸ்மாதஹரஹர் மனுஷ்யா யுஜ்யந்தே அர்த்தமாசே தேவா யுஜ்யந்தே மாசி பித்ருப்ய கிரியதே. மனிதனுக்கு தினம் தினம் பசிக்கும், தேவதைகளுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை பசி வரும், பிதர்களுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை பசி வரும். மனிதனுக்கு தினம் தினம் பசிக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தேவதைகளுக்கு, தெய்வங்கள் வேற தேவதை வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. நான் நேற்றைய தினமே அதை சொல்லியிருக்கேன். இந்திரன், யமன், வருணன், அக்னி, இது மாதிரி. இந்த தேவதைகளுக்கு பசி வரனால தான் பஞ்சாங்கத்துல இஷ்டின்னு போட்டிருப்பார்கள், இந்த கேலண்டர்லையும் போட்டிருப்பார்கள். பார்த்தா பௌர்ணமாசை அமாவாசைக்கு மறுநாள் இஷ்டி அப்படின்னு போட்டிருக்கும். இன்னி பிறந்து அதுக்கு என்ன அர்த்தம்னு நமக்கு தெரியாது. ஆனா இன்னி பிறந்து அந்த கேலண்டர்ல அதை போட்டு இருக்காரு. அந்த இஷ்டிங்கிற நாள் தான் தேவதைகளுக்கு பசி வர நாள். அது ஒரு யாகம் பண்ணணும், நாங்கள்லாம் பண்ணுவோம், ரெகுலரா பண்றோம். அதுக்கு அடுத்தது பித்ருக்களுக்கு பசி வர நாள் தான் அமாவாசைங்கிற. இது அமாவாசை ரெகுலரா பண்ணணும். அப்புறம் நம் முன்னோர்கள் என்றைய தினம் இறந்தார்களோ அன்றைய தினம் திதி கொடுக்கணும். தமிழ் மாசத்துல வளரு பிறையா தேய் பிறையான்னு பார்த்து அதுல என்ன திதின்னு பார்க்கணும். இந்த டேட் இங்கிலீஷ் தேதியெல்லாம் வச்சுக்க கூடாது. இதுக்கு அதுக்கு வித்தியாசப்படும் நாள் கணக்கில். நீ இங்கிலீஷ் தேதி வச்சு என்ன பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி செத்து போட்டார் ஒருத்தர், அப்போ 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திதி கொடுப்பீங்களே? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான பேச்சு. அதனால இந்த கால்குலேஷன் அக்யூரா உள்ளது நம்ம பஞ்சாங்கம் தான். அதனால அதை தான் ஃபாலோ பண்ணணும். வளர்பிறை தேய்பிறை திதி மாசம் அது கணக்கு. அதை தவிர இன்னொரு நாள் உண்டு, மகாலயம்னு பேர். புரட்டாசி மாசத்துல வரும் 15 நாள். பௌர்ணமி தாண்டின உடனே அமாவாசை வரையில், அது முடிஞ்ச உடனே நவராத்திரி ஆரம்பிக்கும். அந்த 15 நாள்ல நம் முன்னோர்களுக்கு ஒரு நாள், 15 நாளுமே தர்ப்பணம் பண்ணணும். முடியாதவர்கள் ஒரு நாளாவது பண்ணுவார்கள். இப்பெல்லாம் மிந்தி மாதிரி கிடையாது, சில ப்ராப்ளங்கள் இருக்கு. என்ன சப்ளை டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த வியாபாரத்துல இந்த செயினை பத்தி சொல்லும்போது எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு சப்ளை இருக்கணும், எந்த அளவுக்கு சப்ளை இருக்கோ அந்த அளவுக்கு டிமாண்ட், அப்பதான் கரெக்டா இருக்கும். அது ஒரு காலத்துல சப்ளை இருந்தது, டிமாண்ட் கிடையாது. இந்த வேதம் படித்தவர்கள், புரோகிதம் பண்ணி வைக்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் இப்ப டிமாண்ட் இருக்கு, சப்ளை கிடையாது. ஆட்கள் குறைஞ்சு போயாச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு 3 காரியம் 4 காரியம் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. சில சமயம் வாழ்க்கையை அனுசரித்து ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் 750 ரூபாய் இல்லாமல் குடும்பம் நடத்த முடியாதுங்கிற சூழ்நிலை வரத்தினால ஒரு சாதாரண சித்தால் கூட அந்த வேலை தான், அந்த சம்பளம் வாங்குறார்கள். ஐயர் 1000 ரூபா கேட்குறாருங்களாம். ஐயர் 1000 ரூபா கேட்குறாரு, அதனால நான் பண்ணல அப்படின்ட்டுவார்கள் சில பேர். ஒரே வார்த்தையில் லோபித்தனம்னு பேர். அது சினிமா கொட்டாக்கி 1000 ரூபா கொடுத்து போறையே, அதை விட ஆச்சரியம் சொல்கிறேன். இந்த லோபித்தனத்தோட உச்சத்தை சொல்கிறேன். ஒரு நல்ல பூஜை கீஜை விசேஷங்கள்லாம் வந்ததுன்னா எல்லா நட்சத்திரத்துக்கும் நாம் அதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணுறதில்ல. ஒரு டிக்கெட் வாங்கினாலே எல்லா நட்சத்திரமும் பண்ணலாமான்னு கேட்குறோம். ஒரு டிக்கெட் வாங்கினா எல்லாரையும் சினிமா கொட்டால விடுவேனா? நான் ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கேன், குடும்பத்தோடு வரேன் அப்படின்னு சொன்னால் சினிமா கொட்டால விடுவேனா? எல்லாம் ஒரு லோபித்தனம். இது இல்லாதவர்களை பற்றி பேச்சே கிடையாது. நம்ம தர்மமே யாரையும் கம்பல் பண்ணுறதே கிடையாது. யதா சக்தின்னு தான் சொல்கிறது சாஸ்திரங்கள். உனக்கு என்ன சக்திங்கிறது உனக்கு தெரியும், அதை அனுசரித்து பண்ணணும். இதனாலெல்லாம் விட்டுவிடக்கூடாது. காமத்தினாலேயோ பயத்தினாலேயோ லோபித்தனத்தினாலேயோ தர்மத்தை விட்டு. சின்ன உதாரணத்துக்காக இவைகளெல்லாம் சொன்னேன். ஏன்னா தர்மம்ங்கிறது நித்தியமானது, உடம்பு அநித்தியமானது, உயிர் நித்தியமானது. உயிரும் தர்மமும் நித்தியமானது. ஆசைகள் காமம்
பயம், லோபித்தனம், உடம்பு அனித்தியமானது. அனித்தியம்னா அழியக்கூடியது. அழியாதத ஒருத்தன் கடைபிடிக்கணும்னு நினைப்பானா அழியாததை பிடிச்சுக்கணும்னு நினைப்பான். தர்மோ நித்யா ஹேதுரஸ்ய துவனித்யா. தர்மம்ங்கிறது நித்தியமானது. இந்த ஜென்மாவில் நீ என்ன பண்றையோ அதுதான் உன்னை தொடரும், பற்றி தொடரும். இரு வினை புண்ணியமும் பாவமுமே அர்த்தமும் வாழ்வும் அகத்து மட்டே. இரு கை கூப்பி அழும் மாதரும் வீதி மட்டே. மகன்களும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இரு வினை புண்ணியமும் பாவமுமே. பத்ரகிரியார்னு ஒரு தமிழ் சித்தர் பாடினது. உன்னோட நீ இந்த உலகத்தை விட்டுட்டு போறதே உன்னோட என்ன வரும்னா நீ பண்ணின புண்ணியம் பாபம் தான் வரும். இன்றைக்கு தெரியும் கர்ணனோட கதையில. அதனால எக்காரணம் கொண்டும் தன் தர்மத்தை விட்டுடக்கூடாது அப்படிங்கிறது தான் மகாபாரதம் நமக்கு சொல்றது. இதுல கர்ணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு ஆச்சரியமான வித்தியாசமான கேரக்டர். கர்ணன் நல்லவனா கெட்டவனா? இதுலேருந்து தான் பல கதைகள் எழுதப்பட்டது, பல சினிமாக்கள் எடுக்கப்பட்டது. கர்ணன்னு டைரக்டாவே எடுத்தா கர்ணன்கிற அந்த கதையோட கருவை மையமா வச்சு மறைமுகமா 1000 சினிமாக்கள்லாம் வந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ உயர்ந்ததான ஒரு கேரக்டர். அதுக்காக சொல்ல வரேன் இந்த விஷயத்தை. இவன் நல்லவனா கெட்டவன்? நல்லவன்னு சொல்றவர்கள் ஒரு கட்சி, கெட்டவன் அப்படின்னு சொல்றவர்கள் ஒரு கட்சி. சரித்திரத்தை முழுசா கேட்டாதான் நமக்கு புரியும். பொதுவாக இவன் கர்ணன் அப்படிங்கிறவன் குந்தியினுடைய மகனவன். சூரியனுக்கும் குந்திக்கும் பிறந்தவன். குந்தி போஜன்னு ஒரு ராஜா. அவனுக்கு முதல்ல ஒரு 5 பெண்ணு 10 பிள்ளை, ஆண் பிள்ளை பிறக்கிறது. 15 குழந்தைகள் மொத்தம். அதுல பெண்கள்ல மூத்தவனுக்கு குந்தின்னு பேரு. எதனாலன்னா சூரசேனன்னு ஒரு யாதவ ராஜா, அவனுக்கு 5 பொண்ணு 10 புள்ள பிறக்கிறது. பிள்ளைகள்ல மூத்தவர் வசுதேவர், கிருஷ்ணனோட அப்பா. பெண்கள்ல மூத்தவள் குந்தி. அந்த குந்தியை தன் ஃப்ரெண்டான குந்தி போஜன்கிற ராஜாட்ட கொடுத்துட்டான்னா அவன் குழந்தை இல்லை, நான் வளர்க்கிறேன்னா வளர்த்துக்கோன்னா. இன்னைக்கு ஒரு பையன் 2 பையனை வச்சுன்னு சுத்தி வர வாழ்க்கை இந்த விஷயம் புரியாது. அந்த காலங்களில் சகஜமா 2 குழந்தை ஆனோடனே அப்பா வீட்டில் விட்டுருவார்கள், அது பாட்டுக்கு வளரும். இந்த குழந்தைகள் இங்கே வளரும், மாமா வீட்டில் வளரும், அப்பா வீட்டில் வளரும், சித்தப்பா வீட்டில் வளரும். இதெல்லாம் ஏன்னா அவ்வளோ ஒரு வாழ்க்கையை பற்றினதான ஒரு பயம் இல்லாததான ஒரு காலம். குழந்தைகளும் அப்படி கவனிச்சு பாருங்கள். குழந்தைகளோட குழந்தைகளா வளரும், நிறைய குழந்தைகள் இருக்கும், அதனால சுமையா தெரியாது. இந்த குந்தி போஜனுக்கு கொடுத்துட்டான். குந்தி போஜன்கிற ராஜா மகளானதுனால குந்தின்னு பேர். அவள் சின்ன வயசுல ரொம்ப பக்தியோட இருக்கும்போது ஒரு நாளைக்கு துர்வாச மகரிஷி வந்தார் வீட்டுக்கு. அந்த துர்வாசரை பூஜை பண்ணினால் குந்தி. ஒரு நல்லவர்கள் வந்தா அந்த காலத்துல எல்லாம் அந்த பழக்கம் உண்டு. இந்த மாமாவுக்கு ஹெல்ப் பண்றா, தூத்தம் கொண்டு கொடு, இதை பைய கொண்டு எடுத்து ஒருத்தர் வீட்டுக்கு வந்த உடனே பைய கொண்டு உள்ள வெயின்னு குழந்தைகளை சொல்லுவார்கள். வயசானவர்கள் தூக்கக்கூடாது அப்படி. இன்னைக்கு அப்பம் வேலை செஞ்சாலும் புள்ள பார்த்துன்னு தான் இருப்பான். அப்பம் செஞ்சாலும் பேசாம இருப்பான். அது புள்ள மேல தப்பு இல்லை, நம்ம மேலதான் தப்பு. இந்த பொதுவா நம் குழந்தைகள் நமக்கு உதவாதபடி பண்ணிக்கிறது நாம் தான். என்னமோ ஊர்லயே குழந்தை பிறக்காத மாதிரி நமக்கு தான் குழந்தை பிறந்த மாதிரி. அந்த குழந்தைகளுக்கு எப்படி பழக்கணும் தெரியுமோ? ராஜவத் மனுஸ்மிருதி இது. ராஜவத் 5 வருஷாணி 10 வருஷாணி தாசவத் பிராப்தேத்து 16 வருஷே புத்திரம் மித்திரவதாச்சரயத்து அப்படின்னு குழந்தைகளை வளர்க்கிற முறையை சொல்றார். 5 வயசு பரியந்தம் குழந்தைகள் ஃப்ரீயா இருக்கணும். ராஜாக்களை வளர்க்கிற மாதிரி வளர்க்கணும், போஷிக்கணும். ராஜாக்களுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஜூஸ் சாப்பிட்றீங்களா, பால் சாப்பிட்றீங்களா,
அது சாப்பிட்றீங்களா இது சாப்பிட்றீங்களா கொடுத்து கையில் கொடுத்து கொண்டாடுவார்களோ அதுபோல குழந்தைகளை பாதுகாக்கணும், கொண்டாடணும். தசவருஷாணி தாசவத், 10 வருஷம் 5லேருந்து 15 வயசு பிறந்தும் எப்படி வளர்க்கணும்னா ஒரு வேலை செய்பவர்களை வளர்க்கிற மாதிரி வளர்க்கணும்னா. இந்த இடத்துல அடிமைன்னு அர்த்தம் இல்லை, அது எல்லாமே தவறுதலாக புரிஞ்சுக்கிறது, அதுக்காக சொல்ல வரேன். இப்போ நம்ம வீட்டில் ஒரு 750 ரூபா கொடுத்து ஒரு வேலைக்கு ஒருத்தரை வச்சிருக்கோம், ஒரு நாள் தினக்கூலின்னு வச்சுப்போம். பொதுவாக இந்த வேலைக்கு ஒரு கான்செப்டே என்னன்னா, வேலை வாங்குறவன் நின்னா வேலை நடக்கும், அவன் நடந்தா வேலை நின்றுடும். அதனாலதான் இன்னைக்கு யாரும் வந்து தினக்கூலிக்கு வர்றதில்லை, கான்ட்ராக்ட் தான் பேசி பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்குலாம் வேலை செய்யறதுக்குலாம் இந்த ஆள் கிடையாது. அவன் பீகாரி வந்துட்டான், உத்தரப்பிரதேசம் வந்துட்டான், ஒரிசாக்காரன் வந்துட்டான்னா இங்க எல்லாரும் சோம்பேறிகளா போயின்னு இருக்கார்கள். எதிர்பார்ப்புகள் தேவைக்கு தாண்டி இருக்கு. முதல்ல உழைக்கணுங்கிற எண்ணம் குறைஞ்சுட்டே வருது. இது ஜனங்கள் மேல மட்டும் நான் குற்றம் சொல்ல மாட்டேன், பல காரணங்கள் அதற்கு. ஆனா ஒரு காலத்துல அப்படி ஒரு உழைப்புல உயர்ந்த நாடு இந்த தமிழ்நாடு. அதுதான் ஆச்சரியம். பிசிக்கலான ஒரு ஸ்ட்ரென்த்தும் குறைஞ்சுன்னு வருது, உடம்பு ரீதியான பலனும் குறைஞ்சுன்னு வருது. ரொம்ப அது தப்பு. அது அடுத்த தலைமுறையெல்லாம் பாதிக்கும். அதெல்லாம் நாம கவனிக்காம விட்டோம்னா அடுத்த தலைமுறைகள்லாம் இன்னைக்கு சீரழிஞ்சுன்னு வருது. இந்த வேலை செய்பவர்கள் ஒரு வேலையை முடிச்ச உடனே அடுத்த வேலை, அந்த வேலையை முடிச்ச உடனே அடுத்த வேலை, எப்படி நாம அதை வேலை வாங்குவோமோ அது மாதிரி குழந்தைகளுக்கு சோம்பல் படியாத படிக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். சோம்பல் படிக்கக்கூடாது. பொதுவா தாமசத்திலேருந்து ராஜசம், ராஜசத்திலேருந்து சாத்வீகம் அப்படிங்கிற குணத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்ப தாமச குணத்திலேருந்து ராஜச குணத்துக்கு போகணும்னா சுறுசுறுப்பு வரணும். ஏப்பா பாரு படுத்துட்டே இருக்கிறது, பாப்பறப்பான்னு காலை பரப்புன்னு டிவியை பார்க்கறது, அளவுக்கு அதிகமா திங்கிறது, சின்ன வயசுலயே பூதம் மாதிரி வளர்றது, இதெல்லாம் அவனே கண்டதை கலந்து கொடுக்குறான். குழந்தைகள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலாமா? பெரிய தப்பு இல்லையா? ஏதோ சாக்லேட்ல என்ன இருக்கு, பிஸ்கெட்ல என்ன இருக்குன்னு, நான் என்ன இருக்குன்னு சொன்னா அதுக்கு 2 நாள் உபன்யாசம் பண்ணலாம், அதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னான். கம்பெனிக்காரன் என் மேல கேஸ் போட்டுருவான், அதான் ப்ராப்ளம். நம்ம வீட்டுல சமைச்சு சாத்வீகமான நல்ல உணவுகள் கூடிய மட்டும் வெளியில சாப்பிட்றத தவிர்க்கணும். நம் கண்பட சமையல் பண்ணினது தான் சாப்பிடணும். தேவையில்லாம வெளியில சாப்பிட்ற பழக்கங்கள்லாம் வச்சுக்கவே கூடாது. இதெல்லாம் இப்ப வந்து ஒரு ஃபேஷனா இருக்கு ஜனங்கள்கிட்ட. அது மாதிரிலாம் பண்ணினா சோம்பல் படியும். சோம்பல் படிஞ்சா அந்த குழந்தைகளை வேலை பின்னாடி வாழ்க்கையே கஷ்டம். சுறுசுறுப்பா இருக்கிறதுக்காக சொல்லப்பட்டது. இந்த குழந்தைகளை வேலை வாங்கறதே துர்வாசருக்கு அவள் பணிவிட பண்றாள் குந்தி. 1 மாசம் போல தங்கியிருப்பார் துர்வாசர்னா, அவர் சந்தோஷப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னார், உனக்கு ஒரு மந்திரம் உபதேசம் பண்றேன். அப்ப குந்திக்கு வந்து 8 வயசு, நல்லா கவனிச்சு கேட்கணும். உனக்கு ஒரு மந்திரம் உபதேசம் பண்றேன், இந்த மந்திரத்தை நீ ஜபம் பண்ணினா எந்த தெய்வத்தை குறிச்சு நீ ஜபம் பண்றியோ அந்த தெய்வம் உனக்கு முன்னாடி தோன்றும். அந்த தெய்வத்தினுடைய அருளால உனக்கு குழந்தை பிறக்கும். உனக்கு வந்து இது வாழ்க்கையில பின்னாடி தேவைப்படும். அதை உத்தேசிச்சு முன்னாடி நான் பண்றேன். மகான்களுக்கு தானே வருங்காலம் தெரியும். அதனால அதை பத்ரிநாத்னு கண்டாக்டர் இருக்காரு இருந்தா, இப்ப இல்ல, சங்கர் நேத்ராலயான்னு வேர்ல்டு வைஸ் கண்ணுல உயர்ந்த ஆஸ்பத்திரி நம்ம இந்தியால தான் இருக்கு. அது எப்படி வந்ததுன்னு யாருக்கா தெரியுமா? அவர் வெளிநாட்டுல தான் இருந்தார். வெளிநாட்டில் இருந்தவர் இந்தியா வந்த போது 2 தடவை காஞ்சிபுரம் வரா மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நம்ம காஞ்சி பெரியவர் பரமாச்சாரியால பார்த்தார். அவர்கிட்ட ஒரு பக்தி ஏற்பட்டது. பெரியவருக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இவரை கூப்பிட்டு பண்ண சொல்றார். பெரியவர் பண்ணினார். எல்லாம் முடிஞ்சு வெளிநாடு கிளம்புறத, நீ திரும்பி போகணுமான்னு கேட்டார். வெளிநாடு
அதுக்கு அவர் சொன்னார், என் படிப்பை புரிஞ்சுண்டு இந்த மதிப்பு கொடுக்கறவா கிடையாதுன்னார். இந்த நாட்டில் அதுக்குள்ள வேல்யூ கிடையாது. இப்படிலாம் சொல்லலாமான்னார். அப்படிதான் இருந்தது. இப்பதான் அது மாற ஆரம்பிச்சிருக்கு. படிப்புக்கு அறிவுக்கு மதிக்காம தான் சுதந்திரத்துக்கு பிறகு இந்த தேசம் இருந்தது. இன்னி பிறகு அது ஓடிந்து. அதனாலதான் எல்லாரும் பெரிய பெரிய நாசால ஒர்க் பண்றதுல 50% இந்தியர்கள் தான். ஏன் அந்த எஃபெக்டை இந்தியாவில் போட்டா இந்தியா முன்னேறாத? ஏன் அப்படின்னா இந்த வேல்யூ கிடையாது. இந்த அறிவை மதிக்கிற முதல்ல மதிக்கிறதுக்கே அறிவு கிடையாது. அதான் விஷயமே. இந்த ப்ராப்ளமே அதுல தான். அதெல்லாம் அவர் சொல்ல பரமா பெரியவர் சொன்னார், அதெல்லாம் விட்டுடும், அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகாது. உன்னோட சேவை தேவை இந்த நாட்டுக்கு. அதனால நான் சொல்றேன், நீ இங்கேயே இருன்னா. ஒரு ஆஸ்பத்திரி, நான் பேரை சொல்லக்கூடாது, அது அந்த ஆஸ்பத்திரியில போய் அவர் சேர்றார். அவ கூப்பிட்டுட்டே இருந்தா சேர்ந்தா. அதுலயும் அவரால் ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா பொதுவாகவே இந்த கூலிக்கு வேலை செய்யறதுக்கும் அறிவாளியா உள்ளவனுக்கு எப்போதுமே பிரச்சனை வரும். கூலிக்கு வேலை செஞ்சா அவன் என்ன சொல்றானோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இன்ஜினியரிங் முடிச்சு டபுள் டிகிரி வாங்கி அக்செஞ்சர், கார்கனி, டாடா, விப்ரோ எல்லாத்துக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணா எல்லாரும் செலக்ட் பண்ணார்கள். யார்த்தையும் வேலைக்கு வரலன்னா எல்லாரோடையும் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் தான். ஏண்டான்னு கேட்டேன். நான் சொன்னான், அந்த இன்டர்வியூல எல்லாம் சில விஷயங்கள் கேட்பார்கள். அந்த டெக்னாலஜி வயசு பேசும்போது எனக்கும் என்ன அவர்கள் இயங்க விடமாட்டார்கள். நான் மூளையை உபயோகிச்சு வேலை செய்ய நான் விடமாட்டான். அவன் என்ன சொல்றானோ அதை கேட்கணும்மா, அது என்னால முடியாது அப்படின்னே சொல்லிட்டு இப்ப பெரிய கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சு நடத்துறாங்க. இதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறது. முதல்ல பயப்படக்கூடாது, அந்த தைரியம் இருக்கணும் வாழ்க்கையில. நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம யாருக்கு தன்னம்பிக்கை இருக்கோ, யாருக்கு உழைப்பு இருக்கோ, அவன் பயமும் இருக்கும். அது பெறத்தையாரை பார்த்து பொறாமையும் இருக்காது அவனுக்கு. இது இல்லாதவனுக்கு தான் பெறத்தையாரை பார்த்து பயம் இருக்கும், பொறாமை வரும். இவர் இஞ்சியே கொஞ்ச நாள் ஆச்சு, அதை விட்டு வெளியில வந்தா திரும்பவும் பரமாச்சாரியால பார்த்தா, நீனே ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிங்க அப்படின்னா. பரமாச்சாரியா என்ன பேர்? சங்கரான்னு பேர் வைய அப்படின்னா. ஆதிசங்கரோட பேர் வையன்னு ஒண்ணு பேரை வச்சு ஆரம்பிச்சார். இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு ஆச்சரியமா, எனக்கு ரொம்ப பழக்கம் உண்டவரை, அதுல உள்ளவர்கள் எல்லாரோடையும் நான் பார்க்கும்போது எல்லா ஸ்டேட்ல இருந்து வருவார். இன்னைக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு நிறுவனமா இருந்தது, வளர்ந்து இருக்குன்னா இதுக்கு விதை போட்டது காஞ்சி பெரியவர். மகான்களுக்கு தான் தெரியும் யாரை எப்படி உபயோகப்படுத்திக்கணும், யாருக்கு என்ன தேவைப்படுங்கிறது. அதுக்கு உதாரணமே சொல்லுவேன். அப்துல் கலாமை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவர் கதை தெரியுமா இருக்காது? அவர் எந்த இன்டர்வியூக்கு போனாரோ அதுல செலக்ட் ஆகாம ரிஷிகேஷத்துல போய் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சார். டேராடூன் போயிட்டு அது நிறைவேறலைன்னு உடனே சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சார். கங்கை கரையில நடந்து வரத்தே சிவானந்தர் ஆசிரமம்னு இருந்தது. ஏதோ தோணினது, அங்க போனார். சிவானந்தா இருந்தார். அவரை நமஸ்காரம் பண்ணினார். சிவானந்தாக்கு தமிழ் தெரியும், தமிழ்காரர் தான் அவர். இவரை கூப்பிட்டு, யாருப்பா நீ, என்ன ஊருன்னார். இவர் விஷயத்தெல்லாம் சொன்னார். நீ பரமக்ஷேமமா இருப்பப்பா, உன்னால இந்த தேசமே உயர்ந்த நிலையை அடையும்பா. நீ அப்படி ஒரு முடிவு எடுக்காத, தற்கொலை பண்ணிக்கணுங்கிற முடிவு எடுக்காது. நான் சொல்றபடி பண்ணுன்னு அவர் தான் கைடு பண்ணினார். அவர் தான் இன்னைக்கு நம்ம இந்தியா வல்லரசாரத்துக்கு விதை போட்ட மகான் அப்துல் கலாம். இந்த இந்தியா வல்லரசாரத்துக்கு விதை போட்ட மகான் அவர். அவரை டியூன் பண்ணினது யாருன்னா சிவானந்தா. அது யாருக்கா தெரியுமா? சிவானந்தா தான் அவரை அவர் உயிரை விட போனார்.
தான் இதுல செலக்ட் ஆகல, ஏர்போர்ட்ல செலக்ட் ஆகலன்னு ஒண்ணு. அப்ப சிவானந்தா தான் மாத்தி விடுறார். இது மாதிரி மகான்கள் சில பேரை கைடு பண்ணுவார்கள். இந்த குந்திக்கு உபதேசம் பண்ணினார் துர்வாசர். இவர் கிளம்பி போன உடனே குந்திக்கு ஒரு குழந்தை தானே, இதை இப்ப ஜெபம் பண்ணாத, பின்னாடி தேவைப்படும் போது ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்கா. குழந்தைகளை பொதுவாகவே ஒரு சாமான தொட போறதே தொடாத அப்படின்னு சொன்னா எல்லா குழந்தைகளும் அப்படி கேட்கிறாரு. சில குழந்தைகள் தொடாம வந்து உட்கார்ந்துக்கும். இன்னும் சில குழந்தைகள் என்ன பார்க்கும், நம்மளை இப்படி பார்த்துட்டே அப்படி கையை நீட்டுவாங்க. அது செய்யாதேன்னா அதை செய்யறதெல்லாம் அது ஒரு அழகர். அதுக்கு பேர் விஷமம்னு பொதுவாக சொல்லுவோமே தவிர அது ஒரு அழகர். அது இருக்கணும், அது வேணும், அந்த தீ வேணும். கீழ்ப்படிதல்ங்கிறது வேற. அதே சமயம் செஞ்சுட்டே இருக்கணும். இன்னொருத்தர் சொல்லி நாம ஒடிஞ்சு போய் உட்காரவே கூடாது. வாழ்க்கை தோல்வியோ அவமானமோ நமக்கு ஏற்படக்கூடியதான துரோகங்களோ கஷ்டங்களோ நம்ம வாழ்க்கைக்கு பாடம். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் ஒரு அனுபவம் மாதிரி நமக்கு. அது நாம் அதனால உற்சாகம் இன்னும் டபுள் மடங்கு வரணும். அந்த எண்ணம் ஹிருதய எண்ணம் ஓடிண்டே இருக்கணும். இந்த குழந்தை தானே குந்தி என்ன பண்றாள், இவர் போன உடனே மறுநாள் காத்தால தனியா இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம்ங்கிறது. எந்த தெய்வத்தை உத்தேசிச்சு பண்றையோ அந்த தெய்வம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரா. இந்த குழந்தை பிறக்குங்கிறதெல்லாம் அது என்ன விவரம்னே அதுக்கு தெரியாது. 7 வயசு 8 வயசு குந்தி கேட்ப. பார்த்தா சூரியன் தான் தெரிஞ்சார். சூரியனை பார்த்து அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினார். சூரியன் பிரத்யட்சமாயிட்டார். பிரத்யட்சமானா இவ பயந்துட்டான். குந்தி பயந்து போன உடனே, நீ என்னை உத்தேசிச்சு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினதுனால இந்த மந்திரத்தோட பலன் என் மூலமா உனக்கு குழந்தை பிறக்கணும்னு கவனிச்சு கேட்கணும் கதையை. ஆனா குழந்தை பிறக்கிறதுன்னு உடனே ஆணும் பெண்ணும் கூடினார்கள். இந்த புத்தியில என்ன இருக்கோ அதுதான் கண்ணுல தெரியும். பெருங்காயம் தின்னவன் பேசினா பெருங்காய நாத்தம் தான் வரும். வெங்காயம் தின்னவன் பேசினா வெங்காய நாத்தம் தான் வரும். ஏலக்காய் சாப்பிட்டவன் பேசினாதான் ஏலக்காய் வாசனை வரும். அது மாதிரி இங்க என்ன இருக்கோ அதுதான் படும்னு சொல்றோமோ. இந்த கதையெல்லாம் ஒன்னும் வடமொழியில உள்ளத படிக்கணும். யாராவது அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணதை படிக்க கூடாது. என்னைக்குமே ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு நாம மொழி மாற்றம் செய்யும் போது முழுமையான பொருளை சொல்லிட முடியாது. அதுல மிஸ்டேக் வரும். அங்க என்ன இருக்கு, சூரிய பகவான் என்ன சொல்றாருன்னா, யோனில் யதா நதுஷ்யேதா அப்படிங்கிறார். உன்னை நான் தொடமாட்டேங்கிறார். தொடாம என் மூலமா உனக்கு குழந்தை பிறக்குங்கிறார். அப்படின்னா இன்னைக்கு புரியது. அந்த காலத்துல புரியுமான்னு கேட்டா தெரியாது. சில பேருக்கு தோணும், ஒரு பெண்ணு பூ பெய்யறது அப்படிங்கிறது அல்லது வயசுக்கு வர்றதுங்கிறது அதுக்கப்புறம் தானே குழந்தை பிறக்கும். அப்படி கிடையாது. இந்த பெண் குழந்தைகள் பிறக்கும் போதே அந்த எக் இருக்கு பாருங்க, அந்த எக்கை கவுண்ட் பண்ண முடியும். எத்தனை எக் இருக்கு அவள்கிட்ட அப்படிங்கிறது அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் படிக்கணும். இதெல்லாம் தப்புன்னு முழுசா ஒதுக்கக்கூடாது, விரசமாவும் மனசுல வாங்கிக்க கூடாது. அறிவை வளர்த்துக்கிற விஷயம் அது. பெண் குழந்தைகளுக்கு அந்த எக்கு இத்தனை கவுண்ட்னா இத்தனை கவுண்ட் இருக்கும். ஒரு 1000 2000 உத்தேசிச்சோம்னா அத்தனை எக்கோட பிறக்கும். அது அந்த எக்கை எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சிஸ்டத்துல சூரிய பகவானுடைய அருளால ஒரு குழந்தை பிறக்கிறது தோன்றது. உடனே பிறக்கும் போதே கவச்சம் குண்டலம் இவைகளோட அவன் பிறந்ததுனால கர்ணனும் வசுசேனனும் பெயர். வசுனா தங்கம், அவனோட ஒரிஜினல் பெயர் வசுசேனன்னு தான் பெயர். கர்ணன் அப்படிங்கிறது பின்னாடி வரது பேர் மாறி சில காரணங்களால. அந்த குழந்தை பிறந்த உடனே இவள் 8 வயசா பயந்து போய் இவளுக்கு யாரு உபதேசம், யார் இவளை
வழி நடத்தினார்கள்னு புரியல. ஒரு பொட்டியில வச்சு சில தங்கங்க சில இன்னும் கொஞ்சம் கோல்டு எல்லாமும் வச்சு ஒரு ஆத்துல விட்டுட்டான் இந்த பொட்டிய. அது கங்கையில கலக்கிற நதி. அது கங்கையில கலந்து ஹஸ்தினாபுர பட்டணத்துல ஒரு தேரோட்டி அவருடைய மனைவி 2 பேருக்கும் குழந்தை கிடையாது. அவர்கள் நித்தியப்படி சூரியனை வழிபடுபவர்கள். இன்றைக்கும் இன்னைக்கு கிராமங்கள்ல அந்த பழக்கம் மாறி போயிடுத்து. சூரிய வழிபாடுங்கிறது நம்ம தொன்று தொட்டு நம் முன்னோர்கள் காலத்திலேருந்து உண்டு. குளிச்ச உடனே இப்படி சூரியனை பார்த்து கிராமத்துல எல்லாருமே வழிபடுவார்கள். இன்னும் சில பேர் நார்த் இந்தியாலாம் போனா அந்த சொம்புனால ஜலம் விட்டு கூட வழிபடுவார்கள். ஆண்களும் வழிபடுவார்கள், பெண்களும் வழிபடுவார்கள். இந்த வழிபாடு ஒரு முறை. அதுபடி அவர்கள் வழிபடும் போது இந்த பொட்டி மேலே இடிக்க, அதை பிரிச்சு பார்த்தா குழந்தை இருக்க, இது பகவானே நமக்கு கொடுத்த குழந்தைன்னு நினைச்சு அவர்கள் எடுத்து வளர்த்ததுனால தேரோட்டியினுடைய மகன் அவருக்கு பேர் வந்ததே தவிர ஒரிஜினலா அவர் குந்தியோட மகன். இந்த சமயம் ஹஸ்தினாபுர பட்டணத்துல துரோணாச்சாரியார் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நாள்ல துரோணாச்சாரியார்னு ஒரு பெரிய முனிவர், அவர் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார். அஸ்திர சஸ்திரங்கள் கத்து கொடுக்கிறது. அஸ்திரம்னு ஒண்ணு, சஸ்திரம்னு ஒண்ணு, பானம்னு ஒண்ணு. அஸ்திரம்னா என்ன அப்படின்னா பெரிய பெரிய குண்டுகள் சொல்றோம்னு இன்னைக்கு. அந்த குண்டுகள் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கு. ஒரு ஒரு குண்டை போட்டா நெருப்பு, இப்ப எந்த குண்டை போட்டாலும் நெருப்பா தானே வருது. இன்னும் டெக்னாலஜி மாறும் கொஞ்ச நாள்ல. நம்ம புராணங்கள்ல இருக்கிறத சொல்றேன் நான். ஒரு குண்டை போட்டா மழை பெய்யும். இப்ப அது வந்துடுது. சீனா அந்த மேக வெடிப்பெல்லாம் அந்த மேற்கு பக்கத்துல சில இடங்கள்ல பண்ண ஆரம்பிச்சிருக்கார்கள். நம்மளாலையுமே அதை பண்ண முடியும். மழை வேணும்னா பெய்ய வைக்க முடியும். இன்னும் சில குண்டை போட்டா புயல் காத்து கிளம்பும். இன்னும் சில குண்டை போட்டா காற்று இல்லாம பண்ண முடியும் அந்த இடத்துல. இன்னும் சில குண்டை போட்டா விஷ பாதைகளா கெமிக்கலா பண்ண முடியும். நாகாஸ்திரம்னு இருக்கு, வாருணாஸ்திரம்னு இருக்கு, ஆக்னேயாஸ்திரம் அப்படின்னு இருக்கு, பர்வதாஸ்திரம் அப்படின்னு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல பிரம்மாஸ்திரம்னு இருக்கு. சிவபெருமானுடைய அஸ்திரம் பாசுபதம் அப்படின்னு பேரு. விஷ்ணுவோட அஸ்திரம் வைஷ்ணவாஸ்திரம்னு இருக்கு. இந்த 3க்கும் பிரதி கிடையாது. பிரதினா எதிர்மறையா இதை பண்ண முடியும், தடுக்க முடியாது. இப்ப அக்னி சம்பந்தமா ஒருத்தர் குண்டு போட்டா வாருணாஸ்திரம்ங்கிற ஜலம் குண்டை போட்டோம்னா அந்த அக்னியை அணைச்சும். காற்று வாயவியாஸ்திரம்னு ஒருத்தர் போட்டா அதற்கு பதிலா பர்வதாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு, மலை மாதிரி அதை தடுக்கிறத போட்டா அந்த காற்றை நிறுத்திடும். நாகாஸ்திரம்னு விஷபாதைகளுக்கு ஒரு அஸ்திரத்தை போட்டா அதுக்கு பதிலாக காருடாஸ்திரம்னு இருக்கு, விஷத்தை போக்குற அஸ்திரம் இருக்கு, அதை பண்ண முடியும். இது மாதிரி நிறைய சொல்ல முடியும். ஆனா இதுல பிரம்மாஸ்திரம், பாசுபதம், விஷ்ணுவோட வைஷ்ணவாஸ்திரம், இந்த 3க்கும் பிரதி அதுதான். பிரதினா பதில். பிரம்மாஸ்திரம் போட்டா பிரம்மஸ்திரத்தினாலதான் அதை கட்டுப்படுத்த முடியும். பாசுபதம் போட்டா பாசுபதத்தினாலதான் அதை தடுக்க முடியும். வேற ஒன்றை வச்சு தடுக்க முடியாது. இதெல்லாம் கேட்டுக்கோங்க. இதெல்லாம் என்னத்துக்கு தேவைன்னு சொல்லிட்டு போகாதீங்க. இதெல்லாம் இன்னைக்கு குழந்தைகள் காதுல விழுந்ததுன்னா ஒரு 20 வருஷத்துல நான் சொல்ற டெக்னாலஜி வரத்தே புரியும். இதை 97ல் நான் டெல்லியில ராமாயணம் சொல்லும் போது ராமாயண சம்பந்தமா ஒரு விஷயம் சொன்னேன். சப்தவேதின்னு ஒரு அஸ்திரம், அதை தசரதன் போட்டதுதான். ஒரு சிரவணகுமாரன் ஒரு ரிஷிகுமாரனை அடிச்சான்னு வரும். அந்த பானத்துக்கு சப்தவேதின்னு பேர். சப்தவேதினா சவுண்டு எங்க இருக்கோ அந்த இடத்த போய் தாக்கும். அது சவுண்டு எங்கேருந்து கிரியேட் ஆகுதோ அந்த இடத்த குறி வச்சு தாடுக்கும் அப்படிங்கிறத. இப்ப டிஃபென்ஸ்ல சீஃப்ல இருந்தார் சுவாமிநாதன் ஒருத்தர். அவர் கதைக்கு வருவார் ரெகுலரா, ராமாயணம் கேட்பார்கள். அப்படி உள்ள தேசம். இந்த கதை முடிஞ்சவொடனே சொன்னார் தீட்சிதர், தமிழ்நாட்டுக்காரர். இது இப்ப நம்ம டிஃபென்ஸ்ல ரிசர்ச்ல இருக்குன்னா, இப்ப நீங்க சொல்ற விஷயம் டிஃபென்ஸ்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்ப
சமீப காலத்துல வந்த இந்த கவர்மெண்ட் இது மாதிரி நம்ம வேதங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் புராணங்கள்லையும் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து ரிசர்ச்சுக்கு உட்படுத்த ஆரம்பிச்சிருக்கார்கள். அதனாலதான் இவ்வளவு பெரிய டெக்னாலஜியோட, ஏன்னா அந்த கண்டென்ட் போய் இன்னொருத்தர்கிட்ட வாங்க வேண்டாம், நம்ம கிட்டயே இருக்கு. நான் முத நாள் ஒரு விஷயம் சொன்னேன், ஃப்ளைட்டை ரன் பண்றதுக்கு 27 வகையான ஃபியூல் சொல்றார் பரத்வாஜர். இந்த பெட்ரோலை வச்சுதான் ஃப்ளைட்டை இயக்கணுங்கிறது கிடையாது, 27 வகை சொல்றாரு. இந்த அஸ்திரம் அது மாதிரி குண்டா உள்ளதுக்கு அஸ்திரம்னு பேர். சஸ்திரம்ங்கிறது ஆயுதங்கள், கத்தி, சூலம், இது மாதிரி உள்ளதுக்கு அஸ்திரம்னு பேர், சஸ்திரம்னு பேர். வெறும் அம்பு, வில்லு அம்புன்னு சொல்றோமோ அதுக்கு பானம்னு பேர். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆயுதத்துல பானத்திலையும் சஸ்திரத்திலையும் அஸ்திரத்தை வச்சு அனுப்ப முடியும், அதுல வச்சு அதை பிரயோகம் பண்ண முடியும். இன்னைக்கு அது ராமர் பண்ணினார்லாம் இருக்கு, அதை இன்னைக்கு சொல்றேன்னா, இந்த ஏவுகணையில வெறுமனையும் ஏவுகணையை போடலாம், அதுல குண்டை வச்சு அனுப்பலாம்னு சொல்றாலும் அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பயிற்சி எல்லாம் தெரிஞ்சவர் துரோணாச்சாரியார். அந்த துரோணாச்சாரியார் ஸ்கூல்ல பஞ்சபாண்டவர்கள் படிக்கிறார்கள், கௌரவர்கள் படிக்கிறார்கள். அப்ப 2 பேர் படிப்புக்கு சேர வரார்கள். ஒன்னு கர்ணன், இன்னொன்னு ஏகலைவன். கர்ணன் வந்த உடனே அப்ப ஒரு சட்டம் என்னன்னா, க்ஷத்திரியர்களுக்கு மட்டும்தான் இந்த டெக்னாலஜியை சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு உள்ள காலம் அது. ராஜாக்களுக்கு மட்டும்தான், மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டார். அதனால கர்ணனை கூப்பிட்டு கேட்டா, நீ எந்த ராஜாவோட மகன்னா? நான் இங்க ஒரு தேரோட்டியோட மகன்னா. அப்ப இந்த ஸ்கூல்ல சேர முடியாதுன்னுட்டார். ஏகலைவன் வந்தான். ஏகலைவன் ஒரு வேடுவன், அவன் வந்தான் சேரணம்னு. நீ எந்த ராஜான்னு கேட்டார். நான் ஒரு வேடுவன்னா. உன்னை சேர்த்துக்க மாட்டேன்னுட்டார். இன்னைக்கும் இந்த விஷயம் எதிர்மறையா உள்ளவர்களால பேசப்படுகின்றதான விஷயம். இதை திரிச்சு பேசுறது, ஜாதி பார்த்து பிறப்புனால ஒருத்தனுக்கு தகுதியா அப்படி நிர்ணயம் பண்ணலாமா? இவர் ஏகலைவனுக்கு ஏன் சொல்லி கொடுக்கல அப்படின்னா, புரியுற மாதிரி சொல்றேன். உங்களுக்கு நன்னா அந்த ஆயுதத்தை பழக்க தெரிய, அதை உபயோகிக்க தெரியற நாலெட்ஜ் வேற, உங்களுடைய குணாதிசயம் வேற. புரியுற மாதிரி சொல்றேன். துப்பாக்கியை சுட தெரிஞ்சவர்கள்லாம் போலீஸ் ஆயிட முடியுமா? துப்பாக்கி இந்த நாட்டை காப்பாத்துற ராணுவ வீரர் கையிலையும் இருக்கு, போலீஸ்காரர்கள் கையிலையும் இருக்கு, இந்த நாட்டை நாசம் பண்ற தீவிரவாதிகள் கையிலையும் இருக்கு. ஒரே துப்பாக்கி தான். யார் கைக்கு போறதுங்கிறத பொறுத்து அதனுடைய உபயோகம் மாறுறது. இந்த ஏகலைவனுக்கு ஏன் சொல்லி கொடுக்கல, கர்ணனுக்கு ஏன் சொல்லி கொடுக்கலங்கிறதுக்கு சொல்றாங்க. ஏகலைவனுக்கு ஏன் சொல்லி கொடுக்கலன்னா, ஏகலைவனை இவன் அனுப்பிச்சுட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுக்கு போனார். இவர்களோட ஒரு நாய் வந்தது. பொதுவா காட்டுல போகும்போது இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம். காடுகள்ல உள்ள போறதே நாயை பழக்கிருப்பார்கள். ஏன்னா அந்த புதர்ல எல்லாம் மிருகங்கள் இருந்தால் நாய் ஸ்மெல் பண்ணும், நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இன்னைக்குமே பழனி மலை அடிவாரத்துல உள்ளவர்கள்லாம் பார்த்தேன்ல, இப்ப ராஜபாளையம் நாய்ங்கிற போனோம், அது அந்த வகையை சேர்ந்ததுதான். அந்த அளவுக்கு அது காட்டுல பழக்கப்பட்டதா இருக்கும். அதுதான் அதெல்லாம் விட்டுட்டோம். இந்த சப்பாத்தி மாவு மாதிரி உள்ள நாய் எடுத்து வளர்க்குறோம். சப்பாத்தி மாவு புரோட்டா மாவு மாதிரி இருக்கிற நாயை எடுத்து வீட்டில் வளர்க்குறோம். ஒன்றுக்கு உபயோகம் கிடையாது, தண்ட செலவு. ஒரு குழந்தைய படிக்க வச்சாலாவது பிரயோஜனம் உண்டு, ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணினாலாவது உண்டு. ராஜபாளையம் நாயெல்லாம் உருவி விட்டா மாதிரி இருக்கும். உடம்பு பிடிச்சதுன்னா அது விட்டாதான் விடலாம், உங்களாலலாம் கையை விட்டுவிட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த வகையைச் சேர்ந்த நாய்கள், மாடுகள், யானைகள் இருந்த தேசம் இது. அதுக்காக சொல்லவ, அதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு பேச்சில கூட நான் இதுக்காக சொல்லல, ஒரு ஞாபகம் வந்ததுனால சொல்றேன். நம்ம PM சொன்னார், இந்த மன் கி பாத்ல சொல்லும் போது எல்லாரும் ராஜபாளைய நாயை வழங்குவோம்னா, யாருக்கா
கேட்பாளா தெரியல எனக்கு. வீட்டில் ராஜபாளையம் நாய் வழங்கும் அப்படின்னா, ஏன்னா அதுல உயர்ந்த ராஜபாளையம்னு ஒரு வகை, அது மாதிரி நிறைய வகை இருக்கு. நாட்டு நாய் ரொம்ப இதுவா இருக்கும், அந்த ஸ்மெல் பண்ற சக்தி கூட இருக்கும் அதுக்கு. அந்த நாய் போய் திரும்பி வரத்தே பார்த்தா அது வாயில ஸ்டிச்சிங் இருக்கு, ஒரு அம்பால. அதால வாயை திறக்க முடியாதபடிக்கு வாயை யாரோ தைச்சிருக்கா. துரோணாச்சாரியாரும் அதை பார்க்கிறார், கூட வந்த ஸ்டூடெண்டான அர்ஜுனனும் பார்க்கிறான். இந்த நாயை யார் வாயை தைச்சது அம்பால அப்படின்னு உடனே, இவன் யாரா வாயை தைச்சதுன்னு தானே நாம கேட்போம். அர்ஜுனன் கேட்கிறான், இப்படி ஒரு வித்தை எனக்கு சொல்லிக் கொடுக்கலையே குருநாதரேன்னா. இப்படி ஒரு வித்தை இருக்கா, வாயை தைக்க முடியுமா ஒரு அம்புனால? துரோணர் சொன்னார், எனக்கே தெரியாதுடா, இது யார் பண்ணினான்னு பாப்பவான்னு போனா முன்னாடி அந்த நாயை விட்டா அதுவே காமிச்சுது. அங்க ஏகலைவன் இருக்கா. ஏகலைவனை பார்த்த உடனே துரோணருக்கு அடையாளம் தெரியல. இவன் முதல்ல ஸ்கூல் சேல வந்தாங்கிறதுலாம் தெரியல. அவனை பார்த்து கேட்கிறார், இந்த நாயை யார் வாயை தைச்சான்னா? நான் தான் தைச்சேன்னா. ஏன் தைச்சேன்னா குலைச்சிலே இருந்தது அதனால தைச்சேன்னா. இப்படி ஒரு வித்தையை நீ யார் உனக்கு சொல்லி கொடுத்தார்னார். யாருடைய சிஷ்யன் நீன்னார்? துரோணாச்சாரியருடைய சிஷ்யன் தான். வேணும்னே உடனே அர்ஜுனன் பார்க்கறான். உடனே துரோணர் சொன்னார், நான் தான் துரோணாச்சாரியார், நான் உனக்கு எங்க கிளாஸ் எடுத்தேன்னா, இதோ பாருங்கன்னா ஒரு ஸ்டார்ச் பண்ணி வச்சிருக்கான் சிலை, துரோணர் மாதிரி. உங்கள்கிட்ட நான் ஸ்கூல்ல சேர வந்தேன், நீங்க சொல்லி கொடுக்கல, அதனால உங்களை மானசீக குருவா மனசுல வச்சிருந்து உங்க சிலை முன்னாடி நான் பயிற்சி பண்ணேன், எனக்கு தானாவே வந்ததுன்னா. அப்ப நான் தான் குருவா உனக்குன்னு கேட்டார். ஆமான்னா. குரு தட்சிணை கொடுக்கணுமா வேண்டாமா? நீ எங்கிட்ட நான் என்ன குருன்னு சொல்லி நீ எங்கிட்டேருந்து நீ கத்துண்ட அப்படின்னு நினைச்சேன்னா எனக்கு குரு தட்சிணை கொடுக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா கொடுக்கணும். என்ன தட்சிணை கொடுப்பேன்? நீங்க எதை கேட்டாலும் கொடுப்பேன். எதை கேட்டாலும் கொடுப்பியா? கொடுப்பேன். உன் வலது கை கட்ட விரலை கொடுன்னு. உடனே ஒரு கத்தி எடுத்தான், வெட்டினான், கொடுத்தான் துரோணாச்சாரியார் கையில. இது இன்னி பெருந்தும் கான்ட்ரவர்சியான விஷயம். முதல்ல அவர் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொன்னது ஒரு பிரச்சனை, ஜாதி பார்த்தாரே அப்படிங்கிறது. ரெண்டாவது, இவ்வளோ திறமசாலியானவனுடைய கையில உள்ள கட்டவரலை வெட்டலாமா அப்படின்னு. இதெல்லாம் ஆழ்ந்து இந்த விஷயத்தை பேசுறவர்கள்ட்ட கேட்டாதான் இது புரியும். இந்த ட்விஸ்ட் பண்ணி விடுறவர்கள்ட்ட கேட்டா புரியாது. முதல் விஷயம், அந்த காலத்துல ஒரு வரம்பு இருந்தது. சத்திரியர்களுக்கு தான் இந்த உயர்ந்த வித்தையை சொல்லி கொடுக்கறதுங்கிற ஒரு வரம்பு இருந்தது. அதனால அது ஒரு நிலை. ரெண்டாவது என்ன நிலைன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஏன் கட்டவரலை வாங்கினார் அப்படின்னா, ஒரு நாய் குலைச்சா என்ன பண்ணணும்? நாம் ஒரு கல்லை எடுத்து சூடுனா நாய் ஓடி போயிட போறது. இதுக்குன்னு ஒருத்தன் மெனக்கட்டு துப்பாக்கி எடுத்து சுடுவனா நாய். அப்ப துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி பானத்தை போட்டு அது வாயை தேய்ச்சான்னா இவனோட மனோபாவம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? இவன் கையில அந்த கலை இருந்ததுன்னா உலகத்தை இவன் நன்மை பண்ணுவானா தீமை பண்ணுவானா? அதுதான் இந்த கேள்வி. நன்மை பண்றவர்கள் இன்னைக்கு அந்த குணம்தான் முக்கியம். மிலிட்ரியில எல்லாம் உங்களுக்கு பயிற்சி மட்டும் கிடையாது, முதல்ல உள்ள அந்த சொன்னதை கேட்கணுங்கிறதெல்லாம் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் அவசரப்பட்டுடக்கூடாது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால அவர் கையை வாங்கினாரே தவிர, பின்னாடி இந்த ஒத்த கட்டவரல் இல்லாமையே அவன் துரியோதனோட சேர்ந்து சண்டை போட போறான். இந்த ஏகலைவன் அவனை விட்டுருவோம். இந்த கர்ணன் என்ன பண்ணா, இதை விட்டுட்டு நேர பரசுராமர்கிட்ட போனான். துரோணாச்சாரியாருக்கும் அவர் தான் குரு. பரசுராமர்கிட்ட போன உடனே, எனக்கு படிக்கணும்னா நீ அவர் ஒன்றும் ரொம்ப டீப்பா விசாரிக்கல, நீ க்ஷத்ரியனான்னு கேட்டார். ஆமான்னா. சரி சொல்லு தரேன்னார். சொல்லி கொடுத்தார். எல்லாத்தையும் கத்துண்டார். பிரம்மாஸ்திரம்ங்கிறது கடைசியில தான் சொல்லி கொடுப்பாரு. அதை உட்பட சொல்லி கொடுத்துட்டார். ஒரு நாளைக்கு பரசுராமர் கர்ணனுடைய மடியில தலையை வச்சுன்னு தூங்குறார். ஒரு வண்டு, கருவண்டு கர்ணனுடைய தொடையில உட்கார்ந்து அந்த தொடைய தொலை போடுறது. அதுல இருந்து ரத்தம் வருது. குருநாதர் தலையை வச்சுன்னு தூங்குறாருங்கிறதுக்காக பேசாம இருக்கான்.
கர்ணன் பேசாம பார்த்துட்டு இருக்கான். தொடைய தொலை போடுறது, ரத்தம் வழிஞ்சு ஓடுறது. அது பரசுராமர் கொஞ்ச நேரத்தில் எழுந்தின்றவர் இவன் தொடைய பார்க்கிறார், ரத்தம் இருக்கு. ஏன் கர்ணான்னா, குருநாதா நீங்க தூங்கின்றதுனால இந்த காலை அசைச்சா உங்க தூக்கம் கெட்டு போயிடுங்கிறதுக்காக நான் காலை அசைக்கலன்னா. உண்மையில சொல்லு, நீ சத்திரியன். அவன் என்ன சொல்லி சேர்ந்தான்னா பிராமணன் சொல்லி சேர்ந்தான். சேரும்போது பிராமணன் சொல்லி சேர்ந்தான். நான் இன்னொருத்தருக்கு டீச்சிங் இருக்கணும், அதனால எனக்கு வேணும்னா. இப்ப சொன்னார் உண்மையில சொல்லு, நீ பிராமணன் கிடையாது. ஏன்? பிராமணனா இருந்தா இந்த ரத்தத்துக்கு கண்டு பயந்து போயிருப்பான். இவ்வளோ ரத்தம் வழிஞ்சு ஓடுறது, அவ்வளோ வலியா இருக்கு, இவ்வளோ உறுதியோட நீ பேசாம இருக்கேன்னு சொன்னா இது சத்திரியர்களுக்குள்ள சுபாவம் தான். அந்த ரத்தத்துலதான் இந்த ஊறி இருக்கு, இந்த குணங்கள். இப்ப சொல்லுன்னா இவன் இது மாதிரி நான் ஒரு தேரோட்டியால வளர்க்கப்பட்ட, எனக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியாதுன்னா, என்கிட்ட நீ பொய் சொல்லி சேர்ந்ததுனால நான் என்னால சொல்லப்பட்டதான அந்த பிரம்மாஸ்திரம் உனக்கு எப்ப தேவையோ அப்ப மறந்து போயிடும். சாபத்தை கொடுத்துட்டான். இது ஃபர்ஸ்ட் சாபம். ரெண்டாவது தடவை இவன் வேட்டையாடிட்டு வரும்போது ஒரு சமயம் ஒரு முனிவருடைய பசுமாட்டினுடைய கன்று மேல தேரை ஏற்றிட்டான் கர்ணன். அந்த கண்ணுட்டி துடிதுடிச்சு அங்கேயே செத்து போயிடுது. கர்ணன், இது தவறுதல் எல்லாருக்குமே வரும், தவறு செய்யாத மனிதன் கிடையாது, வேணும்னு யாருமே செய்ய மாட்டார்கள். இவன் என்ன பண்ணியிருக்கணும், இறங்கி இது யாரோடதுன்னு விசாரிச்சு அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அதற்குள்ள நஷ்ட ஈடு கொடுத்துட்டு வந்திருக்கணும். இது எங்க யாரு, இவன் ராஜாவானத்துக்கு அப்புறம் நடந்த கதை, அங்க தேசத்துக்கு ராஜாவானத்துக்கு அப்புறம் நடக்கிறது. சாபத்தை சொல்லணுங்கிறதுக்காக முன்னாடி சொல்றேன். அவனை யாரோடதா இருந்தானே, யாரோ ஒரு முனிவரா இருக்கும், அவர் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு வந்துட்டான். அந்த முனிவர் சாயங்காலம் மாடு கறக்கிறதுக்காக கன்றை தேடும்போது கன்றை காணும்னு உடனே நம்ம ஹிந்து மதத்துல கன்று ஊட்டாத பசும்பால பூஜைக்கெல்லாம் எடுத்துக்க கூடாது. கன்று இல்லாத பசுமாட்டினுடைய பாலை உபயோகப்படுத்த மாட்டார். யாருக்கா தெரியுமா? இன்னைக்கு தெரியாது. முதல்ல நாம என்ன குடிக்கிறோங்கிறது எனக்கு தெரியாது, நாம என்ன பால் குடிக்கிறோங்கிறது எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சான்னா இது தெரியறதுக்கு. கன்று ஊட்டாத பசுமாட்டினுடைய பால் எடுக்கக்கூடாது பூஜைகளுக்கெல்லாம். கன்று ஊட்டி அதன் பிறகுதான் அந்த பால் எடுத்துக்கணும் பூஜைக்கு அப்படின்னு சாஸ்திரம். இவர் கன்று பேடுத்துன்னு உடனே இதை பார்க்கிறார், கர்ணன் தான் செஞ்சான் அப்படின்னு உடனே அந்த தவறுதல் சகஜம். இவர் என்ன பண்ணிவிட முடியும்னு தானே அவன் போனான். அப்ப என்ன பண்றார், இந்த திமிருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். எந்த உன்னுடைய தேருடைய சக்கரமானது என் கன்று மேல ஏறினதோ அந்த சக்கரம் நீ ஒரு பெரிய யுத்தத்துல சண்டை போடும்போது வெற்றியை எதிர்பார்க்கிற சமயத்துல அந்த சக்கரத்தை பூமி வாங்கிக்கிட்டோம்னா பூமிக்குள்ள போகட்டும்னு சாபம் கொடுத்துட்டார். இந்த ரெண்டு சாபத்தை அடைஞ்சவனா இருக்கான். பின்னாடி துரோணாச்சாரியார் ஸ்கூல் பரீட்சை எல்லாம் முடிஞ்சு சர்டிபிகேட் கொடுக்கும்போது போட்டி வைப்பார்கள். அந்த போட்டியில அர்ஜுனனுக்கு நிகரானவரா யாரும் இல்லை அப்படிங்கிறத கர்ணன் உள்ள வரா. சபைக்குள்ள வந்த உடனே நான் இருக்கேன்னா துரோணாச்சாரியார்ட்ட உடனே துரோணாச்சாரியார் யோசனை பண்றார் ரெண்டு விஷயத்துக்காக. இப்ப இது பரியந்தம் அர்ஜுனனோட போட்டி போட்டவர்கள் எல்லாம் இவர்கிட்ட படித்தவர்கள், தோத்து போனவர்கள் எல்லாரும் ஃபெயில் ஆயிட்டார்கள். துரியோதனன், துஸ்வாசனன், ஜெயத்ரதன் இத்தியாதி எல்லாரும் ஃபெயில் ஆயிட்டார்கள். எல்லாரையும் தாண்டி அர்ஜுனன் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்திருக்கான். இந்த கர்ணன் இவர்கிட்ட படிக்கல, இவனுக்கு என்ன தெரியுங்கிறது இவருக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் மேல இவர் படிச்ச அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்திருக்கான் பரசுராமர்கிட்ட. இவர்கள் ரெண்டு பேரையும் மோத விட்டா என்ன ஆகுங்கிறது புரியாது. இதை மோதலை எப்படி தவிர்க்கலாம்னு யோசனை பண்ணின துரோணாச்சாரியார்
கர்ணனை பார்த்து கேட்கிறார், இது அரச குடும்பத்துல பிறந்தவர்களுக்குள்ள நடக்கிறதான போட்டி, ராஜாக்கள் தான் இதுல கலந்துக்கலாம், நீ எந்த தேசத்து ராஜான்னு கேட்டார். கர்ணனை பார்த்து பேசாமன்னுட்டான். உடனே துரியோதனன் பார்க்கறான். பார்த்தவன் என்ன பண்ணினா, இந்த போட்டிலாம் ஃபெயில் ஆகி உட்காந்துருக்கான். இது வெறும் போட்டிலாம் இல்லை, ராஜாங்கம்ங்கிறது அரசியல்ங்கிறது இருக்கு பாருங்க. நாம 90% நமக்கு புரியாத விஷயம்தான் உள்ள நடக்கிறது. நமக்கு உண்மையாவே பாமர ஜனங்களுக்கு அதுல என்ன நடக்கிறதுன்னே தெரியாது. வெளியில பார்த்தா நீ யோகியனா நீ யோகியனான்னு கேட்பான். 2 பேரும் டையப்ல 100 பிசினஸ் நடக்கும், உள்ள கம்பெனிகள் ஓடின்னு இருக்கு. எல்லாம் பாமர ஜனங்களுக்கு புரியாது பெரிய விஷயங்கள். ஆனா அரசியல்ல ஒவ்வொரு நகர்வுகளும் பின்னாடி ஒரு விளைவை ஏற்படுத்துங்கிற கணக்கு போட்டுட்டே இருப்பான். இப்ப அர்ஜுனன் ஜெயிச்சுட்டான்னா இந்த ஜெயிக்கிறது இதோட நிற்காது, பின்னாடி ராஜ்யம் பரியந்தம் வரும். அது இதை எப்படி தடுக்கலாம்னு துரியோதனன் யோசனை பண்றான். இந்த சமயத்துல சப்போர்ட்டுக்கு அவனுக்கு ஆள் இல்லை. கர்ணன் உள்ள வந்தவுடனே இவனை எப்படியாவது இழுத்து போட்டுக்கணும்னு நினைக்கிறான். நீ எந்த தேசத்துக்கு ராஜா அப்படின்னு துரோணர் கேட்ட உடனே இவன் என்ன பண்ணினான், பட்டுன்னு எழுந்து ராஜா அப்படிங்கிறது தான் இங்க தகுதின்னா, அங்க தேசத்துக்கு ராஜாவாக கர்ணனை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணினான், கிடுகிடுன்னு ஒரு கும்பத்தை வச்சான், 4 பேரை கூப்பிட்டான். இந்த கர்ணனை உட்காரு, ஒரு சிம்மாசனத்தை போட சொன்னான். கர்ணரை உட்காருன்னான். உட்கார்ந்தான். அவனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சான். ஆச்சாரிய த்ரிவிதாயோனி ராஜ்ஞாம் சாஸ்திர வினிஷ்யதே சத்குல சத்குல சத்குலீனஸ்ச சூரஸ்ச யஸ்ச சேனாம் பிரகர்ஷதி ததஹ ததஹ தஸ்மின் க்ஷணே கர்ணஹ சலாஜகுமு மைர்ఘటைஹி காஞ்சனைஹி காஞ்சனே பீఠே மந்திரவிதி மஹதாரதஹ அபிஷேகோஹ ராஜ்யே ச ஸ்ரியாயுக்தோ மகாபலஹ சச்சத்ர பாலவ்யஜனஹ ஜய சப்தோத்தரேன ச. உடனே அவனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். தலையில ஒரு கிரீடத்தை வச்சான், கொடைய பிடிச்சான். அங்க தேசத்துக்கு இவன் ராஜான்னு சொல்லிட்டான். கிடுகிடுன்னு இதுல 2-3 தப்பு. முதல் விஷயம், அந்த சொத்து பிரிக்கப்படாத சொத்து. கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு பொதுவான சொத்தா இருக்கு, இது பிறந்தும் பிரிக்கப்படாத சொத்து. அப்ப ராஜா திருதராஷ்டிரன் தான், இவன் கிடையாது, துரியோதனன் கிடையாது. பிரிக்கப்படாத அவிபாகமான சொத்துலேருந்து ஒரு பங்கை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு இவனுக்கு ரைட்ஸே கிடையாது. தூக்கி கொடுத்துட்டான். கொடுத்து முடிச்சதுனால யாரும் அதை பத்தி பேசல. இதுக்குள்ள அந்த கூட்டத்துல இவனை வளர்த்த அந்த தேரோட்டி பரணும், அவர் என்ன பண்ணினார், அப்படி ஓடி வந்தார், மேடை மேல ஏறினார், ராஜாவா இருக்கிற அந்த கர்ணனை கட்டினார். கர்ணா அப்படின்னார். உடனே கர்ணன் நமஸ்காரம் பண்றான். உடனே பீமன் சொன்னான், கர்ணன் எந்த குலத்தை சேர்ந்தவன், அவ அப்பா யாரு அப்படின்னு கேட்டீர்களே, இப்ப பதில் தெரிஞ்சுதான். பொதுவா இந்த மாதிரி சூழ்நிலையில நீ யாரு, எந்த குலத்தை சேர்ந்தவன், நீ ராஜாவா, இங்க ராஜாக்கள் தான் போட்டியிடலாம்னு விவாதம் நடந்திருக்கிற சமயத்துல இப்படி பட்டாபிஷேகமான உடனே பெத்த அப்பனா இருந்தாலும் தேரோட்டியா இருக்கிறதுனால வந்து கூப்பிட்டான்னா இன்னூத்தனா இருந்தா கோச்சுப்பாங்க. உனக்கு அறிவு இருக்கா, நீ வரலாமா? ஏன்னா ராஜா எத்தனை திருட்டு பசங்க
தான் என்ன மதம், என்ன குலம், என்ன ஜாதின்னு தெரியாதபடிக்கு பேரை மாத்தி வச்சுன்னு ஃப்ராடு பண்றான் தெரியுமா அரசியல்ல. நீ யோக்கியனா இருந்தா முதல்ல உன் பேரை சொல்லு, அதுதான் இந்த கேள்வி. ஆரம்பமே ஃப்ராடு, ஆரம்பமே ஃப்ராடு. நீ யோக்கியனா இருந்தா உன் பேரை ஒரிஜினலா சொல்லி தானே கடைகளாகட்டும் இதுவாகட்டும் ஏமாத்துறது, ஏமாத்தி ஜனங்களை பண்றது. ஆனா கர்ணன் எவ்வளவு யோக்கியமானவன்களுக்கு சொல்றேன். அந்த மேடையில வந்த தன் அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்றான். கர்ணன் அங்க தேசத்துக்கு ராஜாவாயிட்டான். இது எதை காமிக்கிறது அப்படின்னு சொன்னா, அவதார புருஷர்கள்னு சில பேர்கள், அவர்கள் என்ன தடுக்கப்பட்டாலும் அவர்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. கர்ணன் ஒரு அவதார புருஷன், சூரியனுடைய அம்சம் அவன். பல தெய்வங்கள் தேவதைகள் இந்த கிருஷ்ணர் பிறக்கிறதே பிறந்தார்னு சொன்னேனோ, அப்ப சூரிய பகவான் கர்ணனா பிறக்கிறான். இவன் அவன் அம்மா வேண்டாம்னா ஒரு தேரோட்டி எடுத்து வளர்த்தான். படிக்க வந்த இடத்துல துரோணாச்சாரியார் சொல்லி தர மாட்டேன்னார். பரசுராமர் சொல்லி கொடுத்தார். பின்னாடி அவரே சாபம் கொடுத்தார். கடைசியில அந்த வயசு வந்த உடனே இத்தனை ஒதுக்கப்பட்ட அவன் அந்த வயசு வந்த உடனே தானா ராஜாவாயிட்டான். ராமரும் அப்படிதான், கிருஷ்ணரும் அப்படிதான். உனக்கு ஒரு சொத்து கிடையாது, நயா பைசா கிடையாதுன்னு விரட்டி அடிச்சார் கைகேயி. பிச்சைக்காரன் மாதிரிதான் ராமர் போனார் காட்டுக்கு போறதே. சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காலம் அடைந்தவனே, அற்றவர்க்கு அருமருந்தே அயோத்தி நகர் கதிபதியே, கற்றவர்கள் தான் வாழும் கணபுரத்தன் கருமணியே, சிற்றவை தன் சொற்கொண்ட ஸ்ரீராமா தலேலோ. 10 பாட்டுல ராமாயணம் முழுக்க குலசேகர ஆழ்வாருங்கிறவர் சொல்றார். எல்லாத்தையும் விட்டுட்டு போனையே ராமானி, காட்டுக்கு போறதே காப்பிளி ஜனம்னு சொல்லுவார்கள் அந்த காலத்துல. எது நாடு, எது வீடு, எது உறவுன்னு தெரியாம ஊர் ஊரா அறையக்கூடிய ஜனங்கள். அது மாதிரி போன ராமர் 14 வருஷம் திரும்பி வரும்போது விமானத்துல கோடிக்கணக்கான ராட்சசர்கள், கோடிக்கணக்கான வானரர்களோட, சுக்ரீவனோட, விபீஷணனோட பகவான் வந்தானோன்னு. கிருஷ்ணனே அப்படித்தானே, மாடு மேய்க்கக்கூடிய குலத்துல பிறந்தவர். பிறந்த அன்னிக்கே ஜெயில இருந்து கொண்டு இன்னொரு இடத்துல விட்டு, அங்கேருந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு ஓடி, அங்கேருந்து போய் பல இடத்துல கொல்லப்பட்டு, கடைசியில அந்த காலம் வரத்தே தன்னை பிரகடனப்படுத்துறார். பஞ்சபாண்டவர்கள் கதையும் அப்படிதான். இதெல்லாம் நமக்கு இந்த லிஃப்ட் வைக்கிறது, கிஃப்ட் வைக்கிறதெல்லாம் சாமானிய மனுஷனுக்கு தான். இந்த வாழ்க்கையில தூக்கி விடணுங்கிறதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு தானே தவிர அவதார புருஷர்களுக்கு கிடையாது. அவதார புருஷர்கள் அவர்களுடைய சொந்த சக்தியினால அந்த காலம் வரத்தே வெளிப்படுவார்கள். எத்தனை மேகம் மறைச்சாலும் பகல்கிறது மாறுமா? எத்தனை சூரியன் மேகம் மறைக்கட்டும், பகல்கிறது மாறி போயிடுமா? அந்த வெளிச்சம் இல்லாம போயிடுமா? அது மாதிரிதான் உயர்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கைங்கிற. கர்ணன் அப்படி ஆனால் பின்னாடி இது பரியந்தம் அவன் கதை. இதுக்கு மேல நடந்ததை சொல்றேன். பஞ்சபாண்டவர்கள் பெரிய நிலைக்கு வந்துட்டார்கள் வாழ்க்கையில. ராஜசூய யாகம்னு ஒரு யாகத்தை பண்ணி உலகம் முழுக்க ஒரு ராஜாவாயிட்டார்கள். அந்த சொத்தை கண்டு துரியோதனன் பொறாமப்படுறான். அவர்களோட சண்டை போட முடியாது, அந்த சொத்தை அடைய முடியாதுங்கிறத நமக்கு அந்த சக்தி இல்லைன்னு உடனே சகுனியும் கர்ணனும் தான் இந்த யோஜனையை சொன்னது. சகுனி தான் சூதாடலாம்னு யோஜனையை சொன்னது. சூதாடி சொத்தை அடையலாம் அப்படின்னா, சூதாட்டத்துக்கெல்லாம் தர்மபுத்திரர் வரமாட்டாரேன்னா கர்ணன் தான் சொல்றான், கூப்பிடுறவா கூப்பிட்டா வருவாங்க. நீனோ நானோ கூப்பிட்டா வரமாட்டார், உங்க அப்பா கூப்பிட்டா வருவார். பெரியப்பாங்கிற வார்த்தைக்கு கட்டுப்படுவார்னா அவன் தான் அந்த ஃபர்ஸ்ட் யோஜனையை சொன்னான். சூதாட்டம் நடக்கிறத எல்லாத்தையும் வச்சு ஆடிண்டே படிப்படியா ஒரு கட்டத்துல
தம்பிகளையும் வச்சு ஆடி தன்னையும் ஆடி எல்லாம் தோற்று போயிட்டேன்னு அவர் எழுந்திருக்கிற சமயத்துல திரௌபதியை வச்சு ஆட சொல்லுன்னு சொன்னது கர்ணன் தான். சொல்லுவனா இவனாது ஒரு பொம்மநாட்டியை வச்சு ஆடுன்னு சொல்லுவனா? ஏன் சொன்னான்னா தனிப்பட்ட பகை உண்டு திரௌபதிட்ட கர்ணனுக்கு. எதனாலன்னா திரௌபதி சுயம்வரம் நடக்கிற சமயத்துல எல்லாரும் அந்த போட்டியில தோத்து போகும்போது கர்ணன் அந்த போட்டியில கலந்துக்க வரும்போது திரௌபதியானவள் ஒரு சப்தம் கொடுக்கிறாள். என்ன கொடுத்தாள் அப்படின்னா, நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா திருஷ்டத்யும்னன்னு பேரு திரௌபதியினுடைய அண்ணா. அவன் இந்த போட்டியில கலந்துக்கணும் அப்படிங்கறதே சில நியமங்கள் சொல்றான். என்ன நியமம் அப்படின்னு சொன்னா, நல்ல அழகு இருக்கணும், ரூபேன வீரியேன குலேன யுக்தா, அழகானவனா இருக்கணும், பராக்கிரமசாலியா இருக்கணும். இது இருந்தா போராது, க்ஷத்ரியனா இருக்கணும், நல்ல குலத்துல பிறந்தவனா இருக்கணும். திரௌபதி சொன்னால் இவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ன உடனே அந்த ஆத்திரம் திரௌபதி மேல தனிப்பட்ட ஆத்திரம் கர்ணனுக்கு. அதை மனசுல வச்சுன்னு தான் இத பண்ண சொன்னது. திரௌபதிய வச்சு சூதாடினான், தோத்து போயிடுத்து. தோத்து போன உடனே திரௌபதியை கூட்டுவான்னா பொதுவா ஒரு அங்க ஒரு சட்டம் என்னன்னா, ஜெயிச்சதெல்லாம் ஜெயிச்சவனோட சொத்தாயிடும். பஞ்சபாண்டவர்கள்லாம் கௌரவர்களுக்கு அடிமையாயிட்டார்கள். அடிமைன்னா சொத்தாயிட்டார்கள். அதனால என்ன சொல்றான் துரியோதனன், மேல ஒரு பொன்னாட போத்துட்டு கிரீட்டை வச்சுப்பார்களோன்னு ராஜாக்கள்லாம், அதெல்லாம் வச்சுக்க கூடாது, அதெல்லாம் கயட்டி வைன்னு சொல்லிட்டான். இனிமே எனக்கு அடிமைன்னுட்டான். பஞ்சபாண்டவர்கள்லாம் கயட்டி வச்சுட்டார்கள். திரௌபதியை பிடிச்சி அழிச்சுடுவான்னா துரியோதனன். சாதாரணமா ஒருத்தன் போனான். அவன் போன ஒரு தூதன் தான் முதல்ல போனது. அவன் போன உடனே திரௌபதியிட்ட நடந்ததை சொன்னான். சூதாட்டம் ஆடி உங்களை தோத்துட்டார்கள், அதனால உங்களை சபைக்கு கூப்பிட்டார்கள் அப்படின்னு உடனே அவ கேட்கிறா, தர்மபுத்திரர் ஆடினார் சூதாட்டம். சரி, சூதாட்டத்துக்கு தான் வந்தாருன்னு அவனுக்கு தெரியும். ஒரே ஒரு சந்தேகம், என்னை வச்சு ஆடிட்டு அவரை வச்சு ஆடினாரா, அவரை வச்சு ஆடிட்டு என்னை வச்சு ஆடினாரா? இதுக்கு பதில் சொல்ல சொல்லணும். கேட்டுன்னு வந்தான், அவரை வச்சு ஆடிட்டு தான் என்னை வச்சு ஆடினார் அப்படின்னா. அப்ப அவ சொன்னா இந்த ஆட்டம் செல்லாதுன்னு. ஏன்னு கேட்டான். சபையில ஒரு தூதன் தான் போயிட்டு வரான். ஏன்னு கேட்டதுக்கு அவ பதில் சொன்னா, எப்ப தர்மபுத்திரர் தன்னை வச்சு ஆடி தன்னை இழந்துட்டாரோ அப்ப என்னை வச்சு ஆடுற உரிமை அவருக்கு கிடையாது. உதாரணம், ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, ஒரு நிர்வாகம் இருக்கு. அதுக்கு ட்ரஸ்டின்னு இருக்கலாம், மேனேஜர்னு இருக்கலாம், ஜிஎம்னு இருக்கலாம். ஏதோ ஒரு ஆர்டரால கோர்ட் என்ன பண்றது, அந்த ட்ரஸ்டி போஸ்ட் எடுத்துடுறது. ட்ரஸ்டி போட்ட போஸ்ட் கிடையாது, இந்த ஜட்ஜ்மெண்ட் வர பிறந்தும் நீ ட்ரஸ்டியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுத்துன்னா, அப்புறம் அந்த ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட ஃபைல்ல இவர் கையெழுத்து போட முடியுமோ? இவர் போடலேங்கிறதுக்காக அந்த ட்ரஸ்ட் அழிஞ்சு போயிட்டா இந்த ட்ரஸ்ட் சுதந்திரமா இருக்கு, அது அப்படியே இருக்கு. அது மாதிரி எப்ப தன்னோட உரிமையே அவர் இழந்துட்டாரோ தர்மபுத்திரர், என்னை வச்சு ஆடுறதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது அப்படின்னு ஒண்ணு. இப்ப கர்ணன் தான் பாயிண்ட் ஒன்று எடுத்து கொடுக்குறான். இந்த வாதம் செல்லாது அப்படின்னு சொல்லு அவள்கிட்ட. ஒரு மாட வியாபாரம் பேசும்போது, கறவ மாட வியாபாரம் பேசும்போது, கறவ மாட்டுக்கு தான் ஒருத்தன் விலை பேசுவானே தவிர கண்ணூட்டிக்கு விலை பேச மாட்டான். கிராமங்கள்ல பார்த்தா தெரியும், கறவ மாட்டுக்கு தான் விலை பேசுவார்கள், கன்று குட்டிக்கு விலை பேச மாட்டார்கள். இன்னைக்கு புரியுற மாதிரி சொல்றேன். காரை விற்கிறதே காருக்கு தான் விலை பேசுவோம்னா ஸ்டெப்னிக்கு சேர்த்து விலை பேசுவேனா? ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். உடனே அதுக்கு தப்பு தப்பாலாம் அர்த்தம் கட்டிங் பேஸ்டிங்லாம் பண்ணக்கூடாது, புரியறதுக்காக சொல்றேன். அது மாதிரி ஒரு இந்து தர்மத்துல கணவனுக்கு உட்பட்டவள் மனைவி அப்படிங்கிறதுனால அவர் எப்ப தர்மபுத்திரர் தோத்து போய் அடிமையாயிட்டாரோ அப்பயே திரௌபதியும் அடிமைதான். இங்க என்ன கேள்வி, வர சொல்ல அவளேன்னா கர்ணன். அதுக்கு திரௌபதிகிட்ட போய் சொன்ன உடனே, நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன்,
ஹிந்து தர்மத்துல கணவனுக்கு உள்ள சுகதுக்கங்கள், மான அவமானங்கள், லாப நஷ்டங்கள், தர்மங்கள், கட்டுப்பாடுகள் மனைவிக்கும் பொருந்துங்கிறத நான் ஒத்துக்கிறேன். கணவன் அடிமைன்னா மனைவியும் அடிமை ஆயிடுவாங்கிறத நான் ஒத்துக்கிறேன். கறவ மாட்டதான் விலை பேசுவார்கள், கன்றுக்குட்டிக்கு விலை பேச மாட்டார்கள்ங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன். இங்க கன்றுக்குட்டிக்கு விலை பேசினா மாதிரி எனக்கு ஏண்டா ஒரு ஆட்டம் போட்டேன்னு கேட்டார். நீ எனக்குன்னு ஒரு ஆட்டம் போடாம நீ தர்மபுத்திரர் தோத்த உடனேவே என்ன கூட்டு இருந்தேன்னா நீ சொல்றதெல்லாம் பொருந்தும். எப்ப நீ எனக்குன்னு ஒரு ஆட்டம் போட்டு என்ன வச்சு ஆடுற மாதிரி பண்ணையோ அப்ப இது செல்லாது, இந்த ஆட்டமே செல்லாது. இதுக்கு அப்புறம் துஸ்வாசனனை அடிச்சு புடிச்சு இழுத்துனுவான்னு சொன்னது துரியோதனன், கர்ணன் தான். துரியோதனன் புத்தி இல்லாதவன். வெந்நீர் தவளைன்னு சொல்லுவாரு. இந்த ஒலை இருக்கு பாருங்க, ஒலை கொதிச்சதுன்னா அடுப்பை பிடிச்சி இழுத்தா ஒலை அடங்கி போயிடும். கேஸை சின்னது பண்ணா கொதிக்கிறது குறையும். அடுப்பு பெருசா இருந்தா கொதிக்கிறது ஜாஸ்தியா இருக்கும். அது மாதிரி துரியோதனனுக்கு சுய புத்தி கிடையாது. பக்கத்துல இருந்து யாராவது சொன்னாதான் அவன் குதிப்பனே தவிர அவனுக்கா வேலை செய்யாது மூளை. பேசிக்கா அயோக்கியன், பக்கா திருட்டு பைய, பக்கா கிரிமினல், அது வேற விஷயம். ஆனா புத்தி கிடையாது, புத்தி கிடையாது. கர்ணன் தான் அந்த யோஜனைகள்லாம் எடுத்து கொடுக்கிறான். பின்னாடி இதெல்லாம் முடிஞ்சது. மகாபாரத யுத்தம்னு டிக்ளேர் ஆச்சு. டிக்ளேர் ஆன உடனே கிருஷ்ணர் தூதுக்கு வந்தார். நாளைக்கு அதை சொல்றேன். கர்ணனை கூப்பிட்டார். தூது முடிஞ்சு, நீ இந்த பக்கம் வந்துரு கர்ணா, துரியோதனன் பண்றது தப்புன்னு உனக்கு தெரியலையா, நீ அந்த பக்கம் இருக்க வேண்டாம், இந்த பக்கம் வந்துடும்னா. நான் வரமாட்டேன்னுட்டான். ஏன்னா என்ன யாருன்னு தெரியாத போது என்ன இந்த உலகத்துக்கு அடகாலம் காமிச்சது துரியோதனன் தான். அதனால நான் அவனை விட்டுட்டு வரமாட்டேன்னா சரி அந்த பக்கமே இருந்துக்கோன்னுட்டார். கர்ணா யுத்தம் நடந்தது. யுத்தத்துல 18 நாள் சண்டை. 18 நாள்ல 10 நாள் பீஷ்மர் கேப்டனா இருக்கார், 5 நாள் துரோணர் கேப்டனா இருக்கார். இதுல என்ன பிரச்சனைன்னா பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் ஒரு சண்டை பீஷ்மர் இருக்கிற பிறந்து கர்ணன் சண்டை போடல, பார்வையாளராக தான் இருந்தான். அப்புறம் சண்டைக்கு வரும்போது 2 நாள் கர்ணன் கேப்டனா இருக்கான். அதுல முதல் நாளைக்கு கர்ணனை ஒண்ணுமே பண்ண முடியல யுத்தத்துல. அப்படிங்கிறதே பெரிய யுத்தம். என்ன அர்ஜுனன் அடிச்சாலும் கர்ணனை ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன பண்றதுன்னா மறுநாளைக்கு கிருஷ்ணர் சொன்னார், நான் ஒரு பண்றேன், நீ கவலைப்படாதுன்னா. மத்தியானத்துக்கு மேல இந்த ரெஸ்ட் சமயத்துல, லஞ்சு சமயத்துல இவர் போயிட்டு ஒரு பிராமணன் மாதிரி வேஷம் போட்டுன்னு கர்ணன்ட்ட யுத்த காலத்துல எனக்கு தானம் வேணும்னார். கர்ணனுக்கு மட்டும் தானம்னு யாராவது கேட்டுன்னு வந்தா எல்லாம் சிரிக்கும், முகங்கள்லாம் சிரிக்கும். அப்படி தானம் பண்ணினவன் கர்ணன். தானம் வேணும்னார். என்ன தானம்? இங்க ஒண்ணுமே இல்லையே, நான் வீட்டுல தானே எல்லாம் இருக்கு, இங்க இருக்கிறத கொடுத்தா போறோம், இங்க இருக்கிறத எதை கேட்டாலும் தர. நீ வாழ்நாள்ல பண்ணின்னு இருக்கிற தானத்தினுடைய தர்மங்களுடைய பலனை கொடுத்தேன்னு சொல்லுனார். இப்படி ஏறங்க பார்த்தான் கர்ணன். நீ சாதாரண பிராமணன் இல்லைன்னு, காயேன வாச்சா மனசேந்திரியிருவான்னு எல்லா கர்ம பலனையும் நாராயணாயேக்கு சமர்ப்பயாமின்னு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினே அந்த கிருஷ்ணன் தான் இந்த வேஷத்துல வந்திருக்கு. இருந்தாலும் தரேன் அப்படின்னு கொடுத்தான். முடிஞ்சு திருப்பி சண்டை வந்தது. சண்டை வரத்தே முத நாளைக்கு கர்ணன் பக்கம் வெற்றி, மறுநாளைக்கு மத்தியானத்துக்கு மேல அர்ஜுனன் பக்கம் வெற்றி. அப்ப என்ன பண்ணினான் அர்ஜுனன், கர்ணன் அபாரமா சண்டை போட்டுட்டே இருக்கிற சமயத்துல இந்த கன்றுக்குட்டி மேல ஏறின தேரோட சக்கரம் பூமிக்குள்ள போயிடுது. அவன் மதுர தேசத்து அதிபதி. அவனை கூட்டு, அவன் தான் தேரோட்டுறான். அவனை கூட்டு சாரதேன்னா, எவன்டா சாரதின்னா, நீ கேட்டதுக்காக துரியோதனன் சொன்னதுக்காக உனக்கு நான் தேரோட்டுறேனே தவிர நான் ஒரிஜினலா ராஜா, நான் தேரோட்டி இல்லை. எதுக்காக அவன் கூப்பிட்டான்னா, நீ இந்த தேரை காலை பிடிச்சி இழுனான். நான் இழுக்க மாட்டேன், உனக்கு வேணா நீ இழுத்துக்கோன்னா. அவன் இறங்கி கர்ணன் இழுக்கிறான். மக்னேரதே பிராமண சாபமூடா அஸ்திரஞ்ச சம்மோகமிஷுஞ்ச சத்ருஷ்டும். அது உள்ள போறது
சப்தத்வீபா வசுமதி சசைல வனகாலனா கீர்ண சக்கரா சமுக்ஷிப்தா கர்ணேன சதுரங்குலம்னு கர்ணன் அந்த சக்கரத்தை பிடிச்சு தூக்கும் போது தேர் சக்கரம் வெளியில வரல, பூமி 4 இன்ச்சு மேல வரா. பிராமண அந்த பிரம்மாஸ்திரத்தை நினைச்சு பார்க்கிறான், அதுவும் ஞாபகம் வரல. அந்த சமயத்துல பகவான் அடினார் அர்ஜுனனை. கர்ணன் சொன்னான், இது யுத்த தர்மப்படி அடிக்க கூடாதுன்னா. ஏன்? நான் தேரை விட்டு இறங்கி நிற்கிறேன், நிராயுத பாணியா இருக்கேன், இந்த டயத்துல அடிச்சா தப்பு. அதுக்கு அவர் சொன்னார், இது நேத்துக்கு இருந்த போது உனக்கு எங்கடா போச்சு புத்தின்னா. நேத்துக்கு நீ நாகாஸ்திரம் போட்ட போது அர்ஜுனனுடைய தேர்கால் கீழே இறங்கின போது நான் பிடிச்சி தூக்கும் போது நீ என்ன அடிச்சியே. அயோக்கிய பயல்களே, நீங்க பண்ணும்போது அது அயோக்கியத்தனம் கிடையாது, புறத்தையார் பண்ணினாதான் நீதியை கண்டீரா, நேர்மையை கண்டீரா, தர்மமா இது அப்படின்னு பேசுவீர்களாடா. நீங்க பண்ணும்போது உங்களுக்குலாம் அது மனசாட்சி கிடையாதா? இவன் பேச்செல்லாம் கேட்காதரா, அடிடா அர்ஜுனான். அடிடான்னு உடனே அவன் என்ன பண்ணினான்? கர்ணன் தர்ம தேவதையை பார்த்து நிந்திச்சான். தர்மம் தலைகாக்கும், தர்மம் தலைகாக்கும்னு சொன்னார்களே, என் வாழ்நாள் முழுவதும் தர்மம் பண்ணினேனே, என்ன தர்மம் கை விட்டுடுத்தேன்னா. பகவான் சொன்னார், ஒரு வார்த்தை தர்மத்தை பத்தி குறைவா பேசினா நாக்கு கழுத்து வச்சாரு. நீ பண்ணின அதர்மத்தோட பலன்னா, நீ பண்ணின தர்மம் பலன்லாம் முடிஞ்சு போயிடுது, அதை தான் நான் வாங்கினுட்டேன். நீ பண்ண அதர்ம பலன். உடனே அவன் கேட்டான், நான் என்ன அதர்மம் பண்ணினேன்னா. இப்படிதான் எல்லாருமே சொல்றோம். ஒரு நாளைக்கு கோவிலுக்கு போட்டா டெய்லியில எழுதி வைக்கிறான், கார்த்திகை மாசம் நான் ஐயப்பன் கோவிலுக்கு போனேன். பொழுது விடிஞ்சா 1000 அயோக்கியத்தனம் பண்றான், அதை எழுதி வைக்கிறானோ. ஏதாவது ஒரு நல்லது பண்ணா அதை ஞாபகம் நான் நல்லதை ஞாபகம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லல, என்னைக்கோ ஒன்ன ஞாபகம் வச்சுக்கிறானே. தப்பு எவ்வளவு பண்றோம், அதை என்ன யோசனை பண்ணணும். யோக வாசிஷ்டத்துல வசிஷ்டர் சொல்றார், கஷ்டம் வரும்போது அழக்கூடாது, பாவம் பண்ணின உடனே அழணும்னாரு. என்னைக்கு பாவம் பண்றோமோ அன்னைக்கு அழணும். இது மாதிரி பண்ணிட்டோமேன்னு அழணும். நீ 6 தப்பு பண்ணிருக்கடா. சூதாட்டம் தெரியாத தர்மரை சூதாட்டத்துக்கு கூட்டது, அவரை திரௌபதியை வச்சு ஆட சொன்னது, அவளுடைய புடவையை அவுக்க சொன்னது, திரும்பி காட்டிலேருந்து வந்த போது அவர்களுக்கு சொத்து தரமாட்டேன் அப்படின்னு சொன்னது, எல்லாத்துக்கும் மேல இந்த யுத்தத்துல அடிச்சது மட்டும் இல்ல, இந்த அபிமன்யுவோட வதம்னு இதுல நடந்தது. 6 இந்த சக்கர வியூகத்தை உடைச்சுன்னு அபிமன்யு உள்ள போயிட்டான். 6 பேரோட சண்டை போடுறான். அதுவே யுத்த தர்மப்படி கூடாது, ஒருத்தரோட ஒருத்தர் தான் சண்டை போடலாம். நீங்க 6 பேர் சேர்ந்து அபிமன்யுவோட சண்டை போட்டுட்டு அந்த அபிமன்யுவோட கீழே இறங்கி, தேரும் போய் கீழே இறங்கி சுழற்றி அடிக்கிறான் அபிமன்யு. செதறி போறது படைகள்லாம். அப்ப கர்ணன் தான் கண்ணை காமிச்சு துஸ்வாசகனை கூப்பிட்டு, உடஞ்ச தேர் கால் சக்கரம் இருக்கு, அதை தூக்கி அவன் தலையில போடுன்னு சொல்ல, அப்ப அவன் போட்டுதான் அபிமன்யு கொல்லப்பட்டான். உன்னால தானே நடந்தது, உன்னால தானே நடந்தது. இந்த பாவத்துக்கெல்லாம் யாரா பதில் சொல்லுவா? அட்ரா அர்ஜுனான்னா. அடிச்சு கீழே விழுந்தான். துரியோதனனுக்கு ஒரு ஓலை அனுப்பினான். துரியோதனன் வந்தான். இப்படி ஆயிடுத்தேன்னா, எனக்காக அழாத, உனக்காக அழுதுக்கும். நான் என்ன உண்டோ அவ்வளோ தூரம் போராடி பார்த்தேன். நான் என்னோட கடமையை, நீ போட்ட சோறுக்கு என்னோட கடமையை நான் செஞ்சுட்டேன். கருடனது திருத்தோளில் கண்ட கோலம் கண்ணிலும் நெஞ்சிலும் நிற்க கண்டேன். பகவான் என்னை வைகுண்டத்துக்கு கூப்பிட்றா, நான் வைகுண்டம் போறேன், என்னை பத்தி நீ அழாத, உன்னை பத்தி அழுதுக்கோன்னு கர்ணன் மோட்சத்தை அடைஞ்சான்னு வில்லி பாரதம். மகாபாரதத்துல அவன் கர்ணன் மோட்சத்துக்கு போகல, சொர்க்கத்துக்கு தான் போனா. இன்னும் ஒரு நிமிஷத்துல முடிச்சுடுறேன். சொர்க்கத்துல இவன் பண்ண தானங்கள்லாம் இந்திரன் காமிச்சான். எத்தனை தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியங்கள்லாம் பண்ணினதெல்லாம் காமிச்சான். பசிக்கிறதுன்னா நீ பண்ணின தானத்துல ஏதாவது இருந்தா நீ சாப்பிடலாம், இல்லைன்னா இங்க கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாதுன்னுட்டான். கர்ணன் வாழ்நாள்ல அன்னதானமும் பண்ணல, தீர்த்த தானமும் பண்ணல. ஏன்னா அவன் வந்தவர்களை வெயிட் பண்ணதே வச்சது கிடையாது. வரத்துக்கு முன்னாடி என்ன கேட்கிறார்களோ அது மாதிரி 10 மடங்கு கொடுத்துருவான், வாங்கின்னு போயிடுவார்கள். இவன் வீட்டுல யாரும் சாப்பிட்டதும் கிடையாது. தன் வாழ்நாள்ல அது பண்ணல, அதனால நமக்கு ஒரு குறைங்கிறதுக்காக இந்திரன்ட்ட சொன்னான், திரும்ப நான் பிறவி எடுக்கும் போது இந்த செல்வங்கள்லாம் வரணும், அந்த அன்னதானமும் தீர்த்த தானமும் நான் பண்ணிட்டு தான் திரும்பி நான் சொர்க்கத்துக்கு வருவேன்னு. அந்த கர்ணன் தான் தமிழ்நாட்டுல பழைய தஞ்சாவூர் ஜில்லால, இன்றைய திருவாரூர் ஜில்லால, நன்னிலம் தாலுக்கால, திருச்செங்காட்டாங்குடியில பரஞ்சோதியாருங்கிற சிறுத்தொண்ட நாயனாரா பிறந்தார்.
அந்த கர்ணன் தான் வாழ்நாள் முழுக்க அன்னக்கொடி கட்டி அன்னதானம் பண்ணினார். அன்னக்கொடி அவர் புள்ளைய நறுக்கி போட்டாருங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். நரசிம்ம பல்லவனுக்கு வெற்றியை தேடி கொடுத்துட்டு என்ன வேணும், நான் 30 வயசுல வீட்டுக்கு வந்துட்டார். 25 வயசு 30 வயசுல திருச்செங்காட்டாங்குடி வந்து தன் சொத்த முழுக்க அன்னதானம் பண்ணி கடைசியில சிவபெருமானே வந்து அவருடைய அன்னதானத்துல சாப்பிட்டார் அப்படிங்கிறது இன்றளவும் நடக்கிற உற்சவம். இப்படி ஒரு உயர்ந்த கேரக்டர்கள்லாம் நம்மளுடைய மகாபாரதத்துல உண்டு. நாளைய தினம் கிருஷ்ணன் மகாபாரதத்துக்கு சௌலபியம், பகவான் எந்த அளவு தர்மம் செய்கிறவர்களை ரட்சிப்பான், தர்மம் செய்கிறவர்களுக்காக எந்த அளவு இறங்கி வருவான்னு காண்பிக்கக்கூடிய கிருஷ்ணன் தூது, பகவத்கீதை இவைகளோட நாளைய தினம் இந்த நிகழ்ச்சியானது முடியறது. நாளைய தினம் கார்த்தால புவனேஸ்வரி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், புவனேஸ்வரி ஹோமம் எல்லாம் இருக்கு. அனந்தராமாக்கிய மகிப்ரணீதம் ஸ்தோத்திரம் படேத்யஸ்து நரஸ்திரிகாலம் வாகாலயேசஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணி ச மங்களானி. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். ஆஞ்சநேய மூர்த்தி.